ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் சரி சென்டர் செய்யலாம். இன்னைக்கு டுடே என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜிம்னோஸ்பர்ம்ஸ் யூனிட் 3ல ஜிம்னோஸ்பர்ம்ஸ் பிளான்ஸை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம சைக்கஸ் ஃபைனஸ் பற்றிலாம் பார்த்தோம். ஸோ டுடே கிளாஸ்ல நம்ம ஜெனிட்டம்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதோட எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்கு, எங்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ரீப்ரொடக்ஷன்ஸ் எப்படி நடக்குதுன்னு சொல்லி டீட்டெயிலாக ஜெனிட்டம் பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஜெனிட்டம். What is genitum? So genitum represents a unique genus with a Genitaceae family, and these genitals order characteristics of a group of gymnosperms. ஸோ அந்த ஜெனிட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஜெனிடேசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிக்கான ஒரு ஃபேமிலியிலிருந்து தான் நமக்கு தோன்றி இருக்கு. தென் இதோட ஆர்டர் வந்து ஜெனிட்டல்ஸ். ஓகே, ஸோ இதோட சிஸ்டமேட்டிக் பொசிஷன் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். ஸோ இதோட கிங்டம் வந்து நமக்கு பிளான்டேனிட். ஓகே, பிளான்ட் கிண்டத்துல தான் நம்ம இதெல்லாமே பார்க்க போறோம். கிரிப்டோகேம்ஸ் அண்ட் பெனிரோகேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அப்படிங்கிறது பெனிரோகேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஆர்டர் கீழே வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆயிருக்கு. ஓகே, தென் டிவிஷன் ஜிம்னோஸ்பர்ம்ஸ், தென் கிளாஸ் Genitopsida. Okay, then order genitals, then family Genitaceae, then genus Genitum. Okay, so what is genitum? So genitum அப்படிங்கிறது நமக்கு அதோட சிஸ்டமேட்டிக் பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் கிங்டம். ஓகே, பிளான்டேனிக் கீழே வந்து டெக்ஸ் பிளேஸ் ஆயிருக்கு. இதோட டிவிஷன் வந்து ஜிம்னோஸ்பர்மே, தென் கிளாஸஸ் Genitopsida, then order genitals, family Genitaceae, genus Genitum. ஓகே, ஸோ அது கீழே தான் நமக்கு டேக்ஸ் பிளேஸ் ஆயிருக்கு. அப்போ ஜெனிட்டம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஜிம்னோஸ்பர்ம்ஸ் பிளான்ஸ். ஓகே, ஸோ ஜெனிட்டல்ஸ் ஆர்டர் கன்சிஸ்ட் ஆஃப் 3 distinct externs genera. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா எபிட்ரா, ஜெனிட்டம், தென் வந்து வால்விச்சியா அண்ட் எக்ஸ்பீட்டிங் remarkable morphological differences, historical polygenetically placed in a genitum has been a continuous. Okay, so there are classifications வந்து பாத்தீங்கன்னா most closer than angiosperms plants வந்து இருக்கு பாத்தீங்களா, flowering plants. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ க்ளோசர் ரிலேஷன்ஷிப் கோனிஃபெரஸ், இது வந்து ஒரு கோனிஃபெரஸ்க்கு வந்து க்ளோஸ் ரிலேட்டடாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட ஜெனிட்டம் அப்படிங்கிறது எங்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும், ஸோ அதை பத்தி பார்ப்போம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜெனிட்டம். The distribution of genitum is primarily limited to tropical and humid region. So most of எங்க live பண்ண distributions tropicalான ஒரு பிளேசஸ்லயும் தென் ஒரு ஹியூமிட் ஈரப்பதமான ஒரு ரீஜியன்ஸ்லயுமே வந்து இருக்கக்கூடியதா இருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது ஒரு 40 ஸ்பீஷஸ் வந்து நமக்கு இருக்கு. ஓகே, 40 ஸ்பீஷஸ் இன் ஜீனஸ்ல வந்து இருக்கு. ஓகே, then global distribution. Genitum species thrive in tropical and humid climates. The environmental conditions favor their growth. Okay, so there are climate வந்து டிராபிக்கலாகவும் ஹியூமிடான ஒரு கிளைமேட்ஸ்ல இதை வந்து எப்படி இருக்கு, ஒரு ஃபேவரான ஒரு growth கண்டிஷன்ஸ்ல தான் இது நல்லா வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிராபிக்கலும் தென் வந்து ஒரு ஈரப்பதமான ஹியூமிட் ரீஜன்ஸ். ஓகே, so genus is predominantly found in area characteristics of abundant rainfall and warm temperatures. ஓகே, ஸோ அப்போ இந்த உட்டி வந்து மோஸ்ட் ஆஃப் உட்டி கிளைம்பர்ஸாக வந்து இருக்கு. ஸோ அதோட ஸ்பீஷஸ் வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஸ்மால் ட்ரீயாக தான் வந்து இருக்கும். ஜெனிட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய லாங் ட்ரீலாம் கிடையாது. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு ஸ்மால் ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு ட்ரீ மாதிரி தான் இருக்கு. தென் இது வந்து ஒரு எவர்கிரீன் பிளான்ட். ஓகே, எவர்கிரீன் பிளான்ட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் இது ட்ராபிக்கல் ரீஜன்ஸ்ல வந்து வரக்கூடியதா இருக்கு. ஓகே, எக்ஸாம்பிள் ஜெனிட்டம் உலா அண்ட் ஜெனிட்டம் ஜினோமா. ஓகே, ஜெனிட்டம் உலா ஓகே, ஜெனிட்டம் மூலா அண்ட் ஜெனிட்டம் நிவா. ஓகேங்களா, ஸோ இதோட நார்மலான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதோட ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் இதோட ஹேபிட் அப்படிங்கிறதுக்கும் ஹேபிட்டேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இதோட ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷப் அண்ட் ட்ரீயா இருக்கக்கூடியதான் இதோட ஹேபிட். ஓகே, ஸோ ஹேபிடேட் வந்து ட்ராபிக்கலாகவும் இருக்கும், தென் ஹியூமிட் ரீஜன்லயும் வந்து இருக்கக்கூடிய அந்த பிளேசஸ்ல வளரக்கூடிய அந்த பிளான்ஸை நம்ம
அதோட ஹேபிடேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஹேபிட் அப்படிங்கிறதுக்கு டிஃபரன்ஸ் இது வந்து ஸ்ட்ரப் அண்ட் ட்ரியாஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ ஹேபிட்டேட்டுக்கு வந்து அர்த்தம் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ராபிக்கல் அண்ட் ஒரு சப் ட்ராபிக்கல் தென் வந்து ஒரு ஹியூமிடான கிளைமேட்டிக் ஸ்டேஜஸ்ல வந்து வாழக்கூடியதாக இருக்கு. ஓகே, then growth forms. So majority of genome species of climbers utilizing a various ranges of ascent towards light. So however there are also species called as a shrub and trees expanding the morphological diversity within a genus. For example, Genitum trinavi has been noticed for its apparential and paradistic natures, which in an unusual adaptation among genitum species. Okay, so இதோட ஜெனிட்டமோட growth ஃபார்ம் வந்து நமக்கு ஒரு அசெண்டிங் டுவர்ட்ஸ் லைட்ஸ்ல தான் இருக்கும். டிசெண்டிங் அப்படிங்கிறது நமக்கு கீழ் நோக்கி வளரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அசெண்டிங் அப்படிங்கிறது மேல் நோக்கி நமக்கு வளரக்கூடியதா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு புதர் மாதிரியாவோ இல்லை ஒரு செடி மாதிரியான வளர்ச்சி நிலையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, so இதோட branch structures. So genitum plants exhibited two distinct types. இதுல ஒரு ரெண்டு டைப் ஆஃப் டிஸ்டின்ட் டைப்ஸ் இருக்கு. ஒன்று branches of main stem. இப்போ ஒரு மெயின் ஸ்டெம்ல நமக்கு branches அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த branches வந்து லிமிட்டட் growth அண்டு ஒரு அன்லிமிட்டட் growth வந்து இருக்கு. ஓகே, தென் நோட் அண்ட் இன்டர்நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஆர்டிகுலேஷன் ஆஃப் ஸ்டெம். ஸோ இந்த ஆர்டிகுலேஷன் ஆஃப் ஸ்டெம்ஸ்ல வந்து செவரல் ஜீனம் ஸ்பீஷஸ் ஒரு சில செவரல் ஜெனிடம் ஸ்பீஷஸ்ல இது இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அதோட ஃபிளெக்சிபிலிட்டி நல்லா ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியா வளர்றக்கும் தென் அடாப்டபிலிட்டியா வந்து வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லிங்கா வந்து இருக்கு. ஓகே, ஸோ அப்போ பிரான்ச்சிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு மெயின் ஸ்டெம்ல வந்து பிரான்ச்சிங்கா வந்து இருக்கலாம், இல்லை வந்து ஆர்டிகுலேஷன் ஆஃப் ஸ்டெம்ஸா வந்து இருக்கலாம். ஸோ மெயினா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டடாவோ இல்லை அன்லிமிட்டடா வந்து வளரக்கூடியதா இருக்கு. இது வந்து நோடன் இன்டர்மீடியட்ல நமக்கு இருந்து வளரும். ஓகே, தென் ஆர்டிகுலேஷன் ஆஃப் ஸ்டெம்ஸ் அப்படிங்கிறது ஸோ இதுல நமக்கு ஒரு சில ஜெனிடம் ஸ்பீஷஸ் வந்து இது வளரும். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டேட்டிங் கிளைமேட்ஸ்க்கும் தென் அடாப்டபிலிட்டி தென் ஃபிளெக்சிபிலிட்டிக்காக இது வந்து வளரக்கூடியதா இருக்கு. ஓகே, தென் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட growth ஃபார்ம். ஓகே, ஸோ இதோட growth ஃபார்ம் வந்து ப்ராமினெண்டா நமக்கு டயோஷியஸ் அப்படின்னு சொல்றாங்க. டயோஷியஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிளான்ட்ல மேல் செக்ஸ் ஆர்கன் அண்ட் அனதர் பிளான்ட்ல வந்து ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஸோ ரெண்டுமே நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ட்ஸ்ல செப்பரேட்டடா வந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் நம்ம டயோஷியஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, their characteristics as I evergreen of most consist of woody vines. Okay, so however some species of can take place as shrub or trees. இது வந்து பார்க்கறதுக்கு shrub மாதிரியோ ஒரு ட்ரீ மாதிரியோ வந்து இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் ஜெனிடம் நிமோன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்பீஷியஸ் வந்து ஒரு ட்ரீ மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதர்ஸ் மே பி அப்பியர் ஆஃப் ஆர் ஈவன் ஸ்டம்பி தென் டர்பின் லைக் ஃபார்ம்ஸ் in Wichillia mirabilis. இப்போ இதுல வந்து இருக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து ஒன்னும் புதர்ச்செடி மாதிரியோ இல்ல ஒரு சிலது மரங்கள் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ மரங்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஜெனிடம் ஸ்பீஷிஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஜெனிடம் நிமோன். ஓகே, தென் விச்சிலியா மிராபிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீஷிஸ் வந்து பார்க்கறதுக்கு ஒரு புதர்ச்செடி மாதிரி ஒரு ஷ்ரப்பி மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் இதோட ஸ்டெம். ஓகே, ஸோ அப்போ இது என்ன டைப் ஆஃப் ஃப்ரூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டேப் ரூட் சிஸ்டம். taproot system. ஓகே, ஸோ taproot system அப்படிங்கிறது ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்ப்போம். இப்போ ஒரு ரேடிக்கல்ல இருந்து நமக்கு அரைஸ் ஆகக்கூடிய ஒரு பிரைமரி ரூட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் taproot system அப்படின்னு சொல்றோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து இது இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு ஜிம்னோஸ்போம்ஸ்ல டைகாட்லிடனா தான் இருக்கு. அப்போ எல்லாத்துலயுமே நமக்கு taproot அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. ஓகே, ஸோ ஸ்டெம். ஸோ ஸ்டெம் ஆஃப் ஜெனிட்டம்ல நமக்கு ஸ்வாலனான நோட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்வாலனான நோட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா வீங்கிய நிலையில நமக்கு நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ விச் கான்ட்ரிபியூட்டல் யூனிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதில் நமக்கு ஒரு யூனிக்கான பார்க்கறக்கே வந்து ஒரு அழகான ஒரு யூனிக்கான ஒரு வடிவமைப்பு வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இதில் நமக்கு உட்டி கிளைம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஓகே, ஸ்டெம் ரீஜன்ல உட்டி கிளைம்பர் வந்து இருக்கு. தென் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் வந்து இது நமக்கு கிளியரா இருக்கும். ஓகே, நோட்ஸும் இன்டர்நோட்ஸும் வந்து நமக்கு கிளியரா வந்து இருக்கு. சரிங்களா, இப்போ ஒரு ஸ்டெம்ல நமக்கு பிரான்ச்சிங் ஆகக்கூடிய அந்த ஒரு போர்ஷனை தான் நம்ம நோட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு நோட்ஸுக்கும் இன்டர் பிட்வீன் இருக்கக்கூடிய அந்த இதை தான் நம்ம இன்டர் நோட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே,
அப்போ இந்த ஸ்டெம் போர்ஷன்ல நம்ம நோட்ஸ் இருக்கக்கூடிய ரீஜனும் இன்டர் நோட்ஸ் இருக்கக்கூடிய ரீஜனும் நமக்கு கிளியர்டா வந்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நோட்ஸ் ரீஜன் வந்து நமக்கு ஸ்வேலனா வீங்கி காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் ரூட் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சு. தென் ஸ்டெம் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. தென் லீஃப் மார்ஃபாலஜிக்கல். ஸோ லீஃப் படி பார்த்தீங்கன்னா இதுல ஆஞ்சியோஸ்போம் மாதிரியான ஒரு லீஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்ல தான் வந்து இருக்கும். ஆஞ்சியோஸ்போம்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க, ஒரு பூக்கும் தாவரம். ஜிம்னோஸ்பம்ஸும் நமக்கு பூக்கும் தாவரங்கள் தான். பெங்ரோகாம்ஸ்ல தான் டேக்ஸ் பிளேஸ் ஆயிருக்கு. பட் இதுல என்ன இதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆஞ்சியோஸ்பம்ஸ்ல சீட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரூட் போர்ஷனால நமக்கு கவரிங்கா இருக்கும். இப்போ மேங்கோவே நம்ம பார்த்தோம், அந்த உள்ள இருக்கக்கூடிய சீட் வந்து ஒரு மேல இருக்கக்கூடிய ஃப்ரூட்டி ஃபிளஷியா இருக்கக்கூடிய போர்ஷனால நமக்கு கவரிங்காகவே இருந்துச்சு. ஓகே, பட் ஆனா ஜிம்னோஸ்பம்ஸோட சீட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னவா இல்லை, கவரிங் பண்ணி கிடையாது. ஸோ வந்து நேக்கடா ஒரு ஓப்பனிங்கான சிஸ்டத்துல இருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி ஓப்பனிங்கா இருக்கக்கூடியதுனால இது என்ன சொல்றாங்க, நமக்கு ஒரு ஓப்பனிங் டைப்ல இருக்கனால இதை வந்து இதுல இருந்து நமக்கு ஃப்ளவரிங்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுறது கிடையாது. ஓகே, ஸோ இந்த லீவ்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆஞ்சியோஸ்போம்ஸ் மாதிரி தான் டைப்ல இருக்கும். ஸோ லீவ்ஸ் வந்து நமக்கு இதுல ப்ராடா வந்து இருக்கு. எப்படி இருக்கும், நல்லா ஒரு ப்ராடான லீவ்ஸ் அப்படிங்கிறது இந்த ஜிம்னோஸ்போம்ஸ்ல ஜென்டம் ஸ்பீஷிஸ்ல இருக்கு. நல்லா வந்து ஒரு பெரியதான ஒரு ப்ராடான லீவ்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆஃப் ஸ்டெம்ஸ் வந்து இருக்கு. தென் இது வந்து பீட்டியோலேட் இருக்கு. ஸோ லேக்கிங் ஆஃப் ஸ்டிப்யூல்ஸ் வந்து இருக்கு. தே ஆர் சிம்பிள் இன் ஸ்ட்ரக்சர்ஸ், சிம்பிளா வந்து இருக்கும். தென் டைபிக்லி ஆஃப் வந்து எலிபைட்டிக் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பின்னேட் வினேஷன்ஸ் வந்து இருக்கு. தென் என்டைம் மார்ஜின் இருக்கு. ஸோ மெனி லீவ்ஸ் ஆல்சோ ஆஃப் ட்ரிப் டிப்ஸ் வந்து இருக்கு. தென் ஃபெசிலிட்டேட் ஆஃப் எஃபிஷியன்ஸ் ஆஃப் ஷீல்டிங் ஆஃப் வாட்டர். ஓகே, அப்போ பீட்டியோல் அப்படிங்கிறது ஸ்டெம் ரீஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஸ்டாக் லைக் போர்ஷன்ஸ் வந்து லீஃப் கூடயும் ஸ்டெம் கூடயும் அட்டாச் பண்ணியிருக்க ஒரு இன்டர் பிட்வீன் ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பீட்டியோலேட் சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி ஒரு பீட்டியோலேட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இதில் இருக்கு. பட் ஆனால் ஸ்டிப்யூல்ஸ் அப்படிங்கிறது இந்த பியூட்டியோர்லேயே சின்ன ஒரு ஸ்மால் லைக் லீஃப் மாதிரி நமக்கு ஒரு 2 இலை பகுதிகள் ஒட்டி இருக்க மாதிரியான வடிவமைப்பு இருக்கும். இதுதான் ஸ்டிப்யூல்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஸ்டிப்யூல் வந்து இதுல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, பட் லீஃப் ஸ்ட்ரக்சர் இதுல நமக்கு சாதாரணமா சிம்பிளான ஒரு சிம்பிள் லீஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கு. பட் ஒரு என்டையர் மார்ஜின் இருக்கு. இங்க சென்டர்ல இருக்கக்கூடிய மிட்ரிப் இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம், மிட்ரிப் ஆர் மார்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுது, வாட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து ஷீல்டிங் ஆஃப் வாட்டர்ஸ் ஒரு எஃபிஷியன்ஸா வந்து இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அப்போ லீவ்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ப்ராடா இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ரெட்டிகுலேட் வீனேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வீனேஷன் இருக்கு. ஓகே, ஸோ நமக்கு லீஃப் வந்து இதுல எப்படி இருக்கு, ரெட்டிகுலேட் வீனேஷன். அப்போ ரெட்டிகுலேட் வீனேஷன்ஸ் தான் நம்ம ஆஞ்சியோஸ்பம்ஸ் பார்க்கும்போதே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரெட்டிகுலேட் வீனேஷன் அப்படிங்கிறது என்னது, வீனேஷன் அப்படின்னாலே நமக்கு அதில் இருக்கக்கூடிய வெயின் அண்ட் வெயின்லெட்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம வீனேஷன் சொல்றோம். ஓகே, அப்போ வெயின்லெட்ஸ்ங்கிறது என்னது, மெயின் சென்டர் போர்ஷன்ல இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம மிட்ரிப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மிட்ரிப்ல நமக்கு ஒரு வெயின் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு மாதிரி ஒரு நரம்பு மாதிரியான நர்வஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெயின்லேயே சின்ன சின்னதா ஒரு நர்வஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயின்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெயினும் வெயின்லெட்ஸும் வந்து ஒரு லீஃப்ல என்ன மாதிரி வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, ரெட்டிகுலேட் வீனேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ ரெட்டிகுலேட் வீனேஷன் அப்படிங்கிறது நெட் லைக் வீனேஷன். ஓகே, இந்த வீனேஷன் அப்படிங்கிறது ஒரு மாதிரி நெட்வொர்க் லைக்ல வந்து வீனேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ ஜிம்னோஸ்பம்ஸோட மார்ஃபாலஜி வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி இன்டர்னல் மார்ஃபாலஜி வந்து ஜிம்னோஸ்பம்ஸோட ஜெனிடம் ஸ்பீஷிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜியில் ரூட் வந்து டேப் ரூட்டாக வந்து இருக்கு. ஸோ வந்து டைகாட்டிலியன் பிளான்ஸ். ஸோ அது கிளியராக இருந்துக்கோங்க. தென் ஸ்டெம் வந்து நல்லா ப்ராடாக வந்து இருக்கும். நிறைய நோட் அண்ட் இன்டர்னல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம கிளியராக வியூ வந்து பார்க்க முடியும். இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு உட்டியான ஸ்டெம் இருக்கு. தென் லீஃப் பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ராடாக இருக்கும். அண்ட் வீனேஷன் இருக்கு, பீட்டியோல் இருக்கு. பட் ஆனால் ஸ்டிப்யூல்ஸ்லாம் இருக்காது, மார்ஜின்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நமக்கு ரெட்டிகுலேட் வீனேஷன்ஸ் வரைக்கும் இருக்கும். வீனேஷன் அப்படிங்கிறது வெயின் அண்ட் வெயின்லெட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீஃப் வந்து நம்ம நமக்கு ஓகே. ஸோ இப்போ லீஃப் மார்ஃபாலஜியில் நமக்கு இதெல்லாமே நமக்கு பார்த்தாச்சு. ஓகே, தென் வாஸ்குலர் சிஸ்டம். ஸோ நமக்கு வாஸ்குலர் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ட்ரூவான வாஸ்குலர்ஸ் அப்படிங்கிறது என்னது, சைலம் அண்ட் ஃப்ளோயம் செல்ஸ்க்கு வந்து இருக்கக்கூடியதான் நம்ம வாஸ்குலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வாஸ்குலர் சிஸ்டம் அப்படிங்கிறதுல நமக்கு இதில் செகண்டரி க்ரோத் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, ஏன்னா இது வந்து இந்த ஜிம்னோஸ்பம் பிளான்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைகாட். ஸோ இப்போ டைகாட் அப்படிங்கிறது என்னது, ஒரு 2
காட்டிலிடன்ஸ் வந்து இருக்கும். ஓகே, 2 காட்டிலிடன்ஸ். அப்போ 2 காட்டிலிடன்ஸ் வந்து இருக்கக்கூடியதான் நம்ம டைகாட்டிலிடன் பிளான்ஸ் அப்படின்னு சொல்றோம். இருவித்திலை தாவரம் அப்படின்னு. நமக்கு இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, கேம்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்டரி growth வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. செகண்டரி growth. ஓகே. அப்போ இதோட வாஸ்குலர் சிஸ்டத்துல நமக்கு சைலம் இருக்கும், தென் க்ளோயம் இருக்கும், சென்டர் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா கேம்பியம் வந்து இருக்கு. ஓகே, இந்த கேம்பியம் தான் நமக்கு செகண்டரி growth வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ செகண்டரி growth of food genitum contains of vessel contributing to its structural integrity and fluid transport capability. ஸோ நமக்கு இதுல fluid வந்து என்ன ஆகும், transport of capabilities ஆகும். தென் floral characteristics. ஸோ floral characteristicsல வந்து பார்த்தோம்னா நமக்கு இதில் ஃப்ளவர்ஸ்ங்கிறது வந்து இருக்கு ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல. ஸோ வந்து இது வந்து என்ன மாதிரி இருக்கு, யூனிசெக்ஷுவலா இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது யூனிசெக்ஷுவல் அப்படிங்கிறது என்னது, நமக்கு மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அந்த ஃப்ளவர்ஸ்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அது யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் ஜெனிட்டம்ஸ்ல நமக்கு டயோஷியஸ் ஆஃப் பிளான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டயோஷியஸ் ஆர் சம் ஸ்பீஷியஸ் மோனோஷியஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2 டைப்பும் வந்து ஜெனிட்டம்ல இருக்கு. அப்போ டயோஷியஸ் அப்படிங்கிறது என்னது, மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அப்படிங்கிறது தனித்தனியான ஒரு பிளான்ஸ்ல வந்து இருந்துச்சுன்னா அது வந்து டயோஷியஸ் பிளான்ஸ். ஓகே, தென் மோனோஷியஸ் அப்படிங்கிறது மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் போத்துமே நமக்கு சேம் பிளான்ட்லயே ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் பிளான்ஸை வந்து நம்ம மோனோஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த ஜெனிட்டமோட ஃப்ளவர்ஸ் வந்து யூனிசெக்ஷுவலா இருக்கு. அப்போ அந்த ஃப்ளவர்ல மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் வந்து இருக்கும். பட் ஆனா அந்த ஜெனிட்டம் அப்படிங்கிறது நமக்கு இதுல டயோஷியஸாவும் இருக்கு, தென் மோனோஷியஸாவும் இருக்கு. ஓகே, ஸோ இதுல வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இதுல வந்து வரக்கூடிய ஃப்ளவர்ஸ் மட்டும் யூனிசெக்ஸ், ஆனா அந்த பிளான்ட் வந்து டயோஷியஸா இருக்கலாம், இல்ல மோனோஷியஸா இருக்கலாம். ஓகே, அப்போ வாஸ்குலர் சிஸ்டம் வந்து நமக்கு கேம்பியம் சொல்லக்கூடிய செகண்டரி growth ஃபார்ம் பண்ணக்கூடியது வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து அதனால தான் வந்து இந்த ஜெனிட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, ஒரு உட்டியா வந்து இருக்கு. ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஃப்ளோரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டயோஷியஸ் மோனோஷியஸ் வந்து பார்த்தாச்சு. ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது யூனிசெக்ஷுவலா வந்து இருக்கு. ஓகே, தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெகாஸ்ட்ரோபிலி. ஸோ பிலி அப்படிங்கிறது என்னன்னா ஸ்போர்ஸ் பேரிங் ஸ்ட்ரக்சர்ஸ், ஸ்போர்ஸை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு கூன் மாதிரியான ஒரு வடிவத்துல வந்து இருக்கும். ஸோ அது என்ன சொல்றாங்க, ஃபீமேல இருக்கக்கூடியதை வந்து ஃபீமேல் ஸ்ட்ரோபிலி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேல் வந்து மேல் ஸ்ட்ரோபிலி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ மேல் ஸ்ட்ரோபிலி நமக்கு என்ன மாதிரி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அதுல ஸ்டேமன் அப்படிங்கிறது இருக்கு, தென் அந்த பீரியாந்த் இருக்கு. ஸோ இந்த அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும், மேல் ஸ்ட்ரோபிலில இருந்து நமக்கு போலன் கிரெயின்ஸ் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு. ஓகே, தென் மெகா ஸ்ட்ரோபிலி அப்படிங்கிறது என்னது, ஃபீமேல். ஓகே, மெகா அப்படின்னாலே ஃபீமேல். அப்போ ஃபீமேல்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும், ஓவில் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ ஆப்போசிட்டா இருக்கும். தென் வந்து கார்னேட் பிராக்ஸா வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் சிக்ஸ் சூப்பர் போஸ்ட் கேப்சூல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் ஓவில் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து நியூக்ளியஸ் ஆஃப் வந்து ஈச் ஓவில்ஸ் வந்து என்டெவலப்டு பை 2 or 3 layers of integument and micropyle remains elongated and ஓகே, தென் வந்து நமக்கு ஓவில்ஸ் வந்து எங்கிருந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மெகாஸ்ட்ரோபிலிருந்து வந்து கிடைக்கும். தென் மைக்ரோஸ்ட்ரோபில் வந்து நமக்கு ஸ்டேமன்ஸ் and அதுல வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ ஓவியூல்ஸ்ல வந்து இப்போ மைக்ரோஸ்பொராஞ்சியேட் இருக்கு பார்த்தீங்களா, மைக்ரோஸ்பொராஞ்சியேட்ல இருந்து போலன் கிரெயின்ஸ், மியாசிஸ் வந்து மைக்ரோஸ்பொராஞ்சியேட்ல நமக்கு மதர் செல்ஸ் வந்து இருக்கும், அதுல மியாசிஸ்னால தான் நமக்கு போலன் கிரெயின்ஸ் வந்து கிடைக்குது. ஓகே, தென் அதே மாதிரி மெகாஸ்பொராஞ்சியேட்லயும் நமக்கு மெகாஸ்பொராஞ்சியா மதர் செல்ஸ் வந்து இருக்கும், அதுல மியாசிஸ் செல் டிவிஷன்ல வந்து நமக்கு ஓவியூல்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகே, ஸோ அந்த ஓவியூல்ஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிகோனியல் இருக்கு, தென் ஆர்கிகோனியல் சாம்பர்ஸ் வந்து இருக்கு, தென் நியூக்ளியஸ் வந்து இருக்கும், தென் மைக்ரோபைலி வந்து இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரியான மைக்ரோபைலி மேல இருக்கும். ஸோ அந்த மைக்ரோபைலியை வந்து யூஸ் பண்ணி தான் என்ன ஆகும், ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஓகே, அந்த துளை வழியா தான் நமக்கு இந்த போலன் டியூப்ஸ் அப்படிங்கிறது கனெக்ட் ஆகும். ஸோ அந்த போலன் டியூப் வழியா நமக்கு போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது உள்ள ரீச் ஆகி தென் அது ரெண்டுமே நமக்கு ஃபியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஃபெர்டிலைசேஷன். ஸோ ஃபெர்டிலைசேஷன்ல நமக்கு போலன் டியூப்ல வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ரெண்டு மேல் நியூக்ளியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. தென் வந்து
மெகாஸ்போராஞ்சியேட்ல இருந்து மதர் செல்ஸ்லேருந்து மியோசிஸ் ஆகி வர போலன் கிரெயின்ஸும் தென் மைக்ரோஸ்போராஞ்சியேட்ஸ் வந்து ஓகே தென் மெகாஸ்போராஞ்சியேட்ல இருந்து மியோசிஸ் அந்த மதர் செல்ஸ்லேருந்து மியோசிஸ் ஆகி நமக்கு ஓவியல்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஓவியல்ஸ்லாம் மைக்ரோபைலி இருக்குது. ஸோ அந்த போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது விண்டு மூலயமா வந்து ஸ்ப்ரெட் ஆகி பாலினேஷன் நடந்து அந்த போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது ஓவியல்குள்ள ரீச் ஆகி ஸோ நமக்கு ஃபியூசன் அப்படிங்கிறது நடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரீப்ரொடக்ஷன்ஸ் நடந்துருது. ஸோ ரெண்டும் நமக்கு ஃபியூஸ் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணுது, சீட் அண்ட் எம்ப்ரியோ ஸ்டேஜ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ ஜைகோட் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஃபெர்டிலைசேஷன் ஆகி N+N and 2Nல நமக்கு டிப்ளாய்டிக் ஸ்டேஜ்ல என்ன ஃபார்ம் ஆகிடும், ஒரு ஜைகோட் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஓகே, ஸோ ஜைகோட்க்கு அப்புறம் எம்ப்ரியோனிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த எம்ப்ரியோனிக் அப்படிங்கிறது யூனிசெல்லுலராக இருக்கும். தென் வந்து பிரைமரி சஸ்பென்சரிஸாக வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். தென் வந்து சப்போர்ட்டிங் அண்ட் டெவலப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸாக வந்து இருக்கும். ஓகே, தென் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், நமக்கு வந்து ஒரு ட்ரூப் லைக்லாம் வந்து இருக்கும். ஏன்னா ஒரு ஃப்ளஷி ஃபால்ஸ் வந்து சீட் கோட்டுக்கு மேலே இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கும். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஜெனிட்டம் அப்படிங்கிறது ஒரு ஆஞ்சியோஸ்போர்மிக் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து க்ளோஸரா இருக்க மாதிரியே வந்து ஒரு தோற்றமைப்புல இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, தென் வந்து ரெட் ஆரஞ்சு எல்லோவா வந்து இருக்கும். ஓகே, ரேரா தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கோட் அப்படிங்கிறது கார்க்கியா வந்து இருக்கும். ஓகே, மற்றபடி வந்து ஒரு ரெட் ஆரஞ்சு எல்லோ அந்த மாதிரி தான் வந்து சீட் கோட் அப்படிங்கிறது இருக்கும். பட் ஆனால் இது வந்து ஒரு ஃபால்ஸான ஒரு இதாக தான் வந்து இருக்கு. ஓகே, ஒரு ட்ரூவான இது கிடையாது. ஓகே, ஃப்ளஷி அண்ட் ஃபால்ஸ் சீட் கோட்டாக தான் வந்து இருக்கு. ஓகே, தென் வந்து காட்டிலிடன்ஸ் அண்ட் ஜெர்மினேஷன். ஸோ இப்போ சீட் கோட் இதெல்லாம் நமக்கு காட்டிலிடன் உருவாயிடுச்சு சீட்ஸ். ஸோ அதுல வந்து நமக்கு எப்படி ஜெர்மினேஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ 2 காட்டிலிடன்ஸாக தான் இருக்கு. ஏன்னா இது வந்து டைகாட் பிளான்ஸ் ஜெனிட்டம் அப்படிங்கிறது 2 காட்டிலிடன் தான் வந்து இருக்கு. ஸோ இதுல நமக்கு epigial and cotyledons of emerging of soil surface. இதுல நமக்கு இந்த 2 cotyledons வந்து நமக்கு சாயில வந்து எமர்ஜ் பண்ணும்போது சாயில் சர்ஃபேஸ்ல இருந்து நமக்கு growth ஆகுது. ஸோ அதுல இருந்தா நமக்கு ரேடிக்கல் அண்டு என்னது இது வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ரேடிக்கல் வந்து ஃபார்ம் ஆகும். தென் அதுல இருந்து பிளமியூல் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த வந்து நமக்கு ஷூட் சிஸ்டம் அண்ட் ரூட் சிஸ்டம்லாம் டெவலப்பிங் ஆகும். ஓகே, ஸோ நமக்கு இப்போ மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே நம்ம ஜெனிட்டம்ல வந்து பார்த்தாச்சு. இப்போ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் ஜெனிட்டம் ரூட் அனாட்டமி. ஓகே, ஜெனிட்டம் ஸ்பீஷியஸோட ரூட் அனாட்டமி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஜென்ரல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரூட் அனாட்டமி வந்து பார்த்தீங்கன்னா ரூட் வந்து மோஸ்ட் ஆஃப் டைகாட்டிலிடன் டைப்ஸில் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஜெனிட்டம் ரூட் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, சில நமக்கு ரூட் வந்து மோஸ்ட் ஆஃப் டைகாட்டிலிடன்ஸ் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா, லிடனஸ் டைப்ல வந்து இருக்கும், ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, தென் ஷோஸ் அ செகண்டரி க்ரோத். நமக்கு இதில் ஒரு செகண்டரி க்ரோத் வந்து இருக்கும். ஸோ நமக்கு ஒரு டைகாட் பிளான்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும், செகண்டரி க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஏன்னா ஒரு மோனோகாட் ஸ்பீஷிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேம்பியம் வந்து ஃபார்ம் ஆகாது, செகண்டரி க்ரோத் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகாது. ஓகேங்களா, அப்போ கேம்பியம் அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது, ஒரு செகண்டரி க்ரோத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, அப்போ ஒரு ஹெர்பேஷியஸாக இருக்கக்கூடிய ஸ்டெம் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நமக்கு உட்டியாக வந்து மாறக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எதனால, ஒரு செகண்டரி க்ரோத் வந்து நமக்கு இன்க்ரீசிங் செகண்டரி க்ரோத் வந்து ஃபார்ம் ஆகுறதுனால தான் ஒரு ஹெர்பேஷியஸ் ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா உட்டியாக நமக்கு சேஞ்ச் ஓவர் ஆகுது. ஓகே, தென் presence of normal vascular bundle. The presence of normal vascular tissue. இது என்ன டைப் ஆஃப் இது வந்து ஒரு நார்மல் வாஸ்குலர் டிஷ்யூ டைப் தான் வந்து இருக்கு. ஓகே, தென் சைலம் வந்து பாத்தீங்கன்னா இது மோஸ்ட் ஆஃப் எக்ஸ்சார்ஜா வந்து இருக்கு. ஓகே, ஸோ அப்போ எக்ஸ்சார்ஜ்னா என்ன, தென் வந்து டயார்ஜ்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. அப்போ சைலம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்சார்ஜா வந்து இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதோட ரூட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நமக்கு காமனாக அதோட ஜென்ரல் ஃபியூச்சர்ஸ் வந்து அவுட்லைனாக பார்க்கும்போது டைகாட்டிலிடனஸ் டைப்பாக இருக்குது, தென் செகண்டரி க்ரோத் டைப்பாக இருக்குது, தென் வந்து ஒரு நார்மல் வாஸ்குலர் டிஷ்யூஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, தென் சைலம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சார்ஜாக வந்து இருக்குது. ஓகே, தென் யங் ரூட்ஸ். ஓகேங்களா, ஸோ யங் ரூட்ஸில் வந்து பார்க்கும்போது ஒரு செவரல் லேயர்ஸ் வந்து நமக்கு இதில் ப்ரெசென்டிங் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த யங் ரூட்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எபிடர்மிஸ் லேயர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, தென் கியூட்டிக்கல் லேயர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ
ஒரு ரூட்ல நமக்கு கியூட்டிக்கல் வந்து எதுக்காக இருக்கு? ஸோ கியூட்டிக்கல் ரீஜியன்ஸ் அப்படிங்கிறதே ஒரு வேக்ஸி சப்ஸ்டன்ட் ரீஜியன் தான். ஸோ இந்த கியூட்டிக்கல் லேயர்ஸ் வந்து ரொம்ப வேக்ஸியாவும் தென் வந்து திக்டு ஃபார்ம்ல வந்து இருக்கும். திக்டு செல் வால் டைப்ல வந்து இருக்கும். ஓகேங்களா? செல்ஸா. ஸோ அப்போ இந்த கியூட்டிக்கல் வந்து மோஸ்ட் ஆஃப் அந்த டிரான்ஸ்பிரேஷன்ஸ்ல வந்து வாட்டர் வந்து ஹெவியா லாஸ் வந்து ஆகாம ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் அந்த கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரூட் ஆர் ஸ்டெம்ல வந்து பாத்தீங்கன்னா லீஃப்ல இது எல்லாத்துலயும் வந்து நமக்கு ப்ரெசென்டிங் ஆயிருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எபிடர்மிஸ் தென் நெக்ஸ்ட் லேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டார்ச் வந்து பேரன்கைமா செல்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கார்டெக்ஸ் பேரன்கைமா செல்ஸ் வந்து நமக்கு இதுல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பேரன்கைமா செல்ஸ்ல நமக்கு உள்ள இன்னர் சைடு வந்து நமக்கு என்ன ஆக்குப்பை ஆயிருக்கும், கண்டெய்னிங் ஆயிருக்கும் அப்படின்னா ஸ்டார்ச் வந்து கண்டெய்னிங் ஆயிருக்கும். ஓகே. ஸ்டார்ச் வந்து நமக்கு உள்ள இன்னர் சைடு வந்து கண்டெய்னிங் ஆயிருக்கும். ஓகே. தென் இதுல ஃபைபர் செல்ஸும் நமக்கு இதுல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஃபைபர் செல்ஸும் நமக்கு இதுல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வர வர ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்னது கியூட்டிக்கல் இருக்கு, தென் எபிடெர்மிஸ் இருக்கு, பேரன்கைமாட்டா செல்ஸ் இருக்கு, தென் கார்டெக்ஸ் செல்ஸ் வந்து இருக்கு, தென் எண்டோடெர்மிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ எண்டோடெர்மிஸ் அப்படிங்கிறது இன்னர் மோஸ்ட் அவுட்டர் லேயரா இருக்கு. ஸோ எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது அவுட்டர் மோஸ்ட் லேயரா இருக்கு. ஓகே. ஸோ இன்னர் மோஸ்ட் லேயர்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எண்டோடெர்மிஸ் இருக்கு, தென் வந்து பெரிசைக்கிள் வந்து இருக்கும். எண்டோடெர்மிஸ் இருக்கு, தென் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிசைக்கிள், தென் பெரிசைக்கிள்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் டிஷ்யூஸ். வாஸ்குலர் டிஷ்யூஸ் அப்படிங்கிறது என்னது? ஸோ சைலம் அண்ட் ப்ளோயம் செல்ஸ் வந்து இருக்கும். புரோட்டோசைலம், தென் ப்ளோயம், மெட்டாசைலம்ஸ் இதெல்லாமே நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாமே நமக்கு ஒரு யங் ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிட்டமோட ஒரு யங் ரூட் நம்ம எல்எஸ் கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரியான லேயர்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கியூட்டிக்கல் லேயர்ஸ் இருக்கும், தென் வந்து எபிடர்மிஸ் இருக்கு, தென் பேரன்கைமாட்டா செல்ஸ் இருக்கு. அந்த பேரன்கைமாட்டா செல்ஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டார்ச் அப்படிங்கிறது கண்டெய்னிங் ஆயிருக்கு. ஓகே. தென் ஸ்டோரேஜும் வந்து பாத்தீங்கன்னா அதுல அதிக அளவுல வந்து இருக்கக்கூடியதா இருக்கு. இது நமக்கு எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இந்த ஹோல் ரூட் சிஸ்டத்தோட மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே. தென் நெக்ஸ்ட் இந்த பேரன்கைமாட்டா செல்ஸ் வந்து பார்க்கறதுக்கு இந்த மாதிரியான ஒரு லார்ஜாவும் பாலிகோனல் ஷேப்லயும் வந்து பாத்தீங்கன்னா பிரசென்டிங் ஆயிருக்கு. ஓகே. லார்ஜ் அண்ட் பாலிகோனல் ஷேப்ல பிரசென்டிங் ஆயிருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதோட எண்டோடெர்மல் லேயர். ஓகே. இதோட எண்டோடெர்மல் லேயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டினியூஷன் லேயரா இருக்கு. ஓகே. தென் காஸ்பிரியன் ஸ்ட்ரிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எண்டோடெர்மிஸ் லேயர்ஸ் வந்து ஒரு டிஸ்டினிபிள் லேயர்ஸா வந்து இருக்கு. தென் காஸ்பிரியன் ஸ்ட்ரிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த லேயர்ஸா வந்து இருக்கு. இப்போ எண்டோடெர்மிஸ் இருக்குன்னா ஸோ அதுக்கு அடுத்த ரீஜியன்ஸ் லேயர்ஸ் வந்து காஸ்பிரியன் ஸ்ட்ரிப்ஸ் வந்து நமக்கு ப்ரெசென்டிங் ஆயிருக்கு எண்டோடெர்மிஸ்ல. ஓகே. ஸோ இதில் எண்டோடெர்மிஸ்ல 4 to 6 லேயர்ஸ் வந்து நமக்கு என்னவா இருக்கு ப்ரெசென்டிங் ஆயிருக்கு. ஓகே. இந்த பெரிசைக்கிள் லேயர்ஸ்ல 4 to 6 லேயர்ஸ் வந்து ப்ரெசென்டிங் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இந்த ரூட்ஸ் ஆர் மோஸ்ட் ஆஃப் வந்து டயார்ச் ஆர் எக்சார்ஜ் ஆயிருக்கு. தென் ஸ்மால் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி சைலம்ஸ் அப்படிங்கிறது யங்கர் ரூட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசென்டிங் ஆயிருக்கு. இதுல நமக்கு செகண்டரி க்ரோத் வந்து பார்க்கலாம். ஓகே. அப்போ கேம்பியம் அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ அப்போ ரூட் அனாட்டமி ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் ஜெனிட்டம்ல? இப்போ ஃபர்ஸ்ட் லேயர்ஸ் நமக்கு எபிடர்மிஸ் இருக்கும், தென் வந்து பாத்தீங்கன்னா கியூட்டிக்கல் ப்ரெசென்ட்டா இருக்கு, தென் கார்டெக்ஸ் வந்து இருக்கு, பேரன்கைமாட்டா செல்ஸ். பேரன்கைமாட்டா செல்ஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல நமக்கு ஸ்டார்ச் அப்படிங்கிறது ஃபில் ஆயிருக்கு. தென் இது பாலிகோனல் ஷேப்ல இருக்கு. தென் நமக்கு இதுல ஃபெசிலிட்டேட்டிங் ஸ்டோரேஜும் இருக்கும். இது வந்து மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்டோடெர்மிஸ் லேயர்ஸ்க்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த எண்டோடெர்மிஸ் லேயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காஸ்பிரியன் ஸ்ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசென்டிங் ஆயிருக்கு. ஸோ இந்த காஸ்பிரியன் ஸ்ட்ரிப்ஸ் வழியா தான் நமக்கு என்ன ஆகுது வாட்டர் ரெகுலேட்டிங் அண்ட் நியூட்ரிஷன் அப்டேக்டிங் ஆகுது. ஓகே. நியூட்ரிஷன் அப்டேக் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சாயில் இருக்கு அப்படின்னா சாயில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வாட்டர் மினரல்ஸ் இதெல்லாமே ரூட் தான் நமக்கு என்ன பண்ணுது உறிஞ்சு அப்டேக் பண்ணி ஷூட் சிஸ்டம்க்கு வந்து கொடுத்து அந்த பிளான்ட்டை வந்து க்ரோத் பண்ண வைக்குது. ஓகேங்களா? அப்போ இது என்ன பண்ணுது நமக்கு ஒரு நியூட்ரிஷன் மினரல்ஸ் இதெல்லாம் அப்டேக் பண்றதுக்கு இந்த காஸ்பிரியன் ஸ்ட்ரிப்ஸ் தான் வந்து என்ன பண்ணுது ஒரு ரெகுலேட்டிங் பாயிண்டா இருக்கு. ஓகே. தென் இல்ல எண்டோடெர்மிஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 to 6 லேயர்ஸ் அப்படிங்கிறது பிரசென்டிங் ஆயிருக்கு. ஓகே. தென் இதுல நமக்கு ரூட்ஸ்ல நமக்கு கிளாசிஃபைங் வந்து பண்ணலாம் என்ன டைப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுல 2 டைப்ஸா இருக்கு, டயார்ச் அண்ட் எக்ஸ்சார்ஜ் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இப்போ நம்ம டயார்ச்னா என்ன, தென் எக்ஸ்சார்ஜ்னா நம்ம என்னன்னு சொல்லி பார்ப்போம்.
ஓகே. Diarch அப்படிங்கிறது diarch means the root has a two protoxylem groups or two xylem patches. ஓகேங்களா? அப்ப diarch அப்படிங்கிறது டை அப்படின்னாலே நமக்கு என்ன மீனிங்? டூ அப்படின்னு மீனிங். ஓகே. அப்போ நமக்கு டூ புரோட்டோசைலம் இருக்கும். ரெண்டு புரோட்டோசைலம் வந்து பிரசன்டிங் ஆயிருக்கும் அந்த குரூப்ஸ்ல. ஆர் டூ சைலம் பேச்சஸ் அது வந்து இருக்கும். டூ சைலம் பேச்சஸ் அது பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே. அப்போ டயாச் அப்படிங்கிறதுக்கு டைக்கு என்ன மீனிங்? டூ அப்படின்னு மீனிங். ஸோ அப்போ புரோட்டோசைலம்ஸ் வந்து நமக்கு ரெண்டு காணப்படும். ஓகே. ஸோ இதோட டெஃபினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன் தி ரூட்ஸ் when the xylem occurs in a two separating groups. நமக்கு இந்த xylems வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு separating groups வந்து இருக்கும். The condition is called diarched. ஓகே. diarch அப்படின்னா டைனா ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ xylem அப்படிங்கிறது நமக்கு இல்லை ரெண்டு குரூப்பாக இருக்கும். புரோட்டோசைலம் மெட்டோசைலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இது மோஸ்ட் ஆஃப் நமக்கு எதில் காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன்லி seen in a dicot roots. ஓகே. டைகாட்டிலியன் பிளான்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் நம்ம இந்த டயாச் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஏன்னா அதுல நமக்கு சைலம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல காணப்படும். புரோட்டோசைலம்ஸ் வந்து மெட்டாசைலம்ஸ் அந்த மாதிரியான ஒரு டூ டைப் ஆஃப் சைலம்ஸ் அப்படிங்கிறது அதுல காணப்படும். ஓகே. தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா சைலம் அண்ட் ப்ளோயம்ஸ் அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டிவ்ல அரேஞ்சிங் ஆயிருக்கும். ஓகே. இப்ப சைலம் இருக்கு தென் ப்ளோயம் இருக்கு அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் இங்க சைலம் இருந்துச்சுன்னா இங்க ப்ளோயம் இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி யாரும் ஒரு ஆல்டர்னேட்டிவான கண்டிஷன்ஸ்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே. தென் சைலம் வந்து மோஸ்ட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்சார்ஜ்ல தான் வந்து இருக்கு. ஓகே. சைலம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் எக்ஸ்சார்ஜ் டைப். ஓகே. ஸோ அப்போ இதுலயே நமக்கு பேஸ்ட் ஆன் சைலம் குரூப்ஸ் வந்து நம்ம பேஸ்டா பார்க்கும்போதே நமக்கு சைலம் பேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்பர்ஸ் ஆஃப் வந்து சைலம் குரூப்ஸை வந்து நம்ம பிரிக்கலாம். இப்போ மோனார்ஜ் அப்படின்னா நமக்கு ஒரு சைலம் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? மோனார்ஜ் அப்படிங்கிறது ஒரு சைலம். டயார்ச் அப்படிங்கிறது டூ சைலம். ட்ரையார்ச் அப்படிங்கிறது த்ரீ சைலம். டெட்ராச் அப்படிங்கிறது ஃபோர் சைலம். பாலியார்ச் அப்படிங்கிறது மெனி சைலம். ஓகே. அப்போ அதோட நம்பர்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம்? அந்த சைலம் குரூப்ஸை நம்ம வந்து கிளாசிஃபையிங் வந்து பண்ணலாம். ஓகே. அப்ப டயாச் அப்படிங்கிறது நமக்கு டூ டைப் ஆஃப் சைலம் குரூப்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிடுச்சு. அது டயாச். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா எக்ஸ்சார்ஜ். ஓகே. ஸோ எக்ஸ்சார்ஜ் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ எக்ஸ்சார்ஜ் இஸ் அ கண்டிஷன் which the protoxylem lies towards the periphery and the metaxylem lies towards the center. ஓகேங்களா? அப்போ இந்த எக்ஸ்சார்ஜ் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த புரோட்டோசைலம்ஸ் டுவர்ட்ஸ் இல்லை அப்படின்னா அந்த மெட்டோசைலம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்டர் போர்ஷன்ஸ்ல வந்து காணப்படும். ஓகே. ஸோ இந்த சைலம் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து டெவலப்பிங் ஆகுறது அவுட்சைட். ஓகே. அவுட்சைட் டுவர்ட்ஸ் இன்சைட். ஓகே. In this type of maturations is called a centripetal development. ஓகே. இதுல என்ன சொல்லுவாங்க? சென்ட்ரிபெட்டல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒன்னும் இல்லை, எக்ஸ்சார்ஜ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் புரோட்டோசைலம். புரோட்டோசைலம் வந்து எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடியதை வந்து நம்ம எக்ஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அப்போ அவுட் சைடு என்ன இருக்கும் அப்படின்னா புரோட்டோசைலம் இருக்கும். இன்னர் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்டாசைலம் வந்து இருக்கும். ஓகே. ஸோ அப்போ எக்ஸ்சார்ஜ்னா நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். டயார்ச் வந்து பார்த்தாச்சு. ஸோ வந்து எக்ஸ்சார்ஜ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ எக்ஸ்சார்ஜ் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்டர்னல் புரோட்டோசைலம். ஓகே. எக்ஸ்டர்னல் புரோட்டோசைலம். ஸோ அப்போ அவுட்டர் சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புரோட்டோசைலமும் தென் இன்னர் சைடு வந்து பாத்தீங்கன்னா மெட்டாசைலமும் நமக்கு பிரசன்டிங் ஆயிருக்கும். ஓகே. ஸோ இது மோஸ்ட் ஆஃப் என்ன டைப் ஆஃப் பிளான்ட்ஸ்ல இருக்குன்னா டைகாட் பிளான்ட், டைகாட் ரூட், தென் மோனோகாட் ரூட், ஜெனிடம் ரூட்ஸ்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே. ஸோ எக்ஸ்சார்ஜ் வந்து நமக்கு டைகாட் ரூட்ல இருக்கும், மோனோகாட் ரூட்ல இருக்கும், தென் எக்ஸ்சார்ஜ் ரூட்ல வந்து ஜெனிடம் ரூட்ஸ்ல வந்து இருக்கும் எக்ஸ்சார்ஜ் அப்படிங்கிறது. ஓகே. ஓகேங்களா? அப்ப என்டார்ஜ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் சென்டர் அண்ட் மெட்டாசைலம் டுவர்ட்ஸ் பெரிஃபெரி. ஓகே. ஸோ இப்போ எக்ஸ்சார்ஜ் நம்ம வந்து என்ன பார்த்தோம்? எக்ஸ்சார்ஜ் அப்படிங்கிறது சைலம் டெவலப்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் டுவர்ட்ஸ் இன்சைட். ஓகேங்களா? சைலம் வந்து நமக்கு டெவலப்மெண்ட் வந்து அவுட் சைட்ல இருந்துச்சுனாலும் ஸோ டுவர்ட்ஸ் இன்சைடிங்கா வந்து இருக்கிறது எக்ஸ்சார்ஜ். ஓகே. என்டார்ஜ் அப்படிங்கிறது
புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் சென்டர். புரோட்டோசைலம் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் சென்டர்ஸ்லயும், மெட்டாசைலம் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் பெரிஃபெரல் லேயர்ஸ்லயும் வந்து இருக்கக்கூடியதை நம்ம என்டாச் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, அப்ப டைஅட்டாச்ட் என்னன்னு பார்த்தாச்சு, எக்ஸ்டாச்ட் என்னன்னு பார்த்தாச்சு, என்டாச்ட் என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. ஓகேங்களா? அப்ப ரூட் அனாட்டமி அப்படிங்கிறது ஜெனிடோமோட ஸ்ட்ரக்சர்ஸ்ல நமக்கு ஒரு செவரல் லேயர்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லேயர்ஸ் வந்து எபிடர்மிஸ், தென் அதுக்குள்ள கியூட்டிகல்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்த லேயர்ஸ் நமக்கு கார்டெக்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த கார்டெக்ஸ் லேயர்ஸ்ல நமக்கு நிறைய பேரன்கைமட்டஸ் செல்ஸால வந்து மேடப் ஆஃப் ஆயிருக்கு. அந்த பேரன்கைமட்டஸ் செல்ஸுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ச் வந்து நமக்கு கண்டெய்னிங் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அது என்ன ஷேப்ல வந்து இருக்கு பேரன்கைமா செல்ஸ் அப்படின்னா, அந்த கார்டெக்ஸ் ரீஜன் எல்லாமே நமக்கு பாலிகோனல் ஷேப்ஸ்லயும் நிறைய ஸ்டோரேஜிங் கண்டென்ட்டிங்காகவும் இருக்கு. ஓகே, ஏன்னா பேரன்கைமட்டா செல்ஸ்னாலே நமக்கு அது மெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதோட என்னது ஸ்டோரேஜிங் அதோட மெயின் ஃபங்க்ஷன்ஸே. ஓகே, ஸோ இது மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லிங்காக வந்து இருக்கு. ஓகே, தென் ஒரு எண்டோடெர்மிஸ் லேயர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன லேயர்ஸ் இருக்கு? கார்டெக்ஸ் அடுத்தது எண்டோடெர்மிஸ் இருக்கு. ஸோ எண்டோடெர்மிஸ் அப்படிங்கிறது இன்னர் மோஸ்ட் லேயர்ஸ். ஸோ எண்டோடெர்மிஸ்க்கு உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா காஸ்பரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு. அந்த காஸ்பரியன் ஸ்ட்ரிப்ஸ் வழியா தான் நமக்கு ரெகுலேட்டிங் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் வந்து அப்டேக்கிங் ஆகுது. சாயில்ல இருந்து ரூட்டுக்கு, தென் யங்கர் ரூட்ஸ்ல இருந்து நமக்கு ஷூட் சிஸ்டத்துக்கு நமக்கு அப்டேக் ஆகுது. ஓகே, தென் நெக்ஸ்ட் எண்டோடெர்மிஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 to 6 லேயர்ஸ் வந்து இருக்கு. ஓகே, தெரியல ரூட்ஸ்ல நமக்கு கிளாசிஃபைங் வந்து பண்ணலாம். சைலம்ஸ் அப்படிங்கிறது டயாச் அண்ட் எக்ஸ்சார்ஜா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யங்கர் ரூட்ஸ்ல. ஓகே, ஸோ யங்கர் ரூட்ஸ்ல நமக்கு பிரைமரி சைலம்ஸ் ஆர் வந்து நமக்கு டெவலப்பிங் ஆகுது. இந்த செகண்டரி க்ரோத்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரூட்ஸ் அனாட்டமில வந்து நமக்கு நடக்குது ஜெனிடம் ஒன்ல. ஓகே, ஸோ செகண்டரி க்ரோத் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா டைகாட்லன் பிளான்ஸா வந்து இருக்கு ஜெனிடம் அப்படிங்கிறது. ஓகே, so the secondary growth is typically leading to a continuous zone of food in a older roots comprising tracheids, vessels, okay, tracheids, vessels and xylums and parenchyma. அப்போ secondary growth of xylums வந்து நம்ம டைபிக்கலா வந்து லீட் பண்ணி ஒரு கண்டினியூஸ் ஜோன்ஸா நமக்கு போகும்போது நமக்கு wood வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓல்டர் ரூட்ஸாவும், ஸோ நமக்கு அதில் என்னென்ன செல்ஸ் இருக்குன்னா ட்ரக்கிட்ஸு, வெசில்ஸு, தென் வந்து சைலம் பேரன்கைமா செல்ஸ்லாம் நமக்கு ப்ரெசென்டிங் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அப்போ ட்ரக்கிட்ஸ் வந்து நமக்கு யூனிசெரேட் பார்டர் பிட்சா வந்து இருக்கு. தென் பேர்ஸ் அண்டு ஜைனோவா வந்து இருக்கு. ஓகேங்களா, அப்போ வெசில்ஸ் வந்து பார்க்கும்போது கண்டெய்னிங் சிம்பிள் ஆர் ஸ்மால் மல்டிசெரேட் பார்டர் பிட்ஸா இருக்கு. ஓகே, ஓகேங்களா, அப்போ இதெல்லாமே நமக்கு சைலம் வெசில்ஸ் அண்ட் வந்து சைலம் பேரன்கைமாஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து எதுல ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா இந்த செல்ஸ்லாம் சைலம் செல்ஸ்ல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் தான். ட்ரக்கிட்ஸு, தென் வந்து வெசில்ஸு, பேரன்கைமாஸு, ஸோ இது எல்லாமே நமக்கு என்னது ஒரு சைலம் செல்ஸ்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கக்கூடியது தான். ஓகேங்களா, அப்போ சைலம் ட்ரக்கிட்ஸ் வந்து நமக்கு யூனிசெரேட் பார்டர் பிட்ஸா வந்து இருக்கு. தென் வெசில்ஸ் வந்து நமக்கு என்ன கண்டெய்னிங் பண்ணிருக்குன்னா சிம்பிள் அண்ட் ஸ்மால் மல்டிசெரேட் பார்டர் பிட்ஸிங்கா வந்து இருக்கு. ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. சம் சைலம்ஸ் எலமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ச்சை வந்து கண்டெய்னிங் பண்ணிருக்கு. ஓகே, ஒரு சில எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ச்சை வந்து கண்டெய்னிங் பண்ணிருக்கு. தென் ப்ளோயம் செல்ஸ்ல இருக்கக்கூடிய சீவ் டியூப்ஸ் வந்து தென் போரன்கைமாஸ் இருக்கு. ஓகே, ஸோ ப்ளோயம் செல்ஸ்ல நமக்கு என்னென்ன செல்ஸ் இருக்கு? ப்ளோயம் பேரன்கைமா இருக்கு, ப்ளோயம் சீவ் டியூப்ஸ் இருக்கு, தென் ப்ளோயம் வெசில்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான செல்ஸும் இதுல நமக்கு கண்டெய்னிங் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ செகண்டரி க்ரோத் வந்து ஒரு கண்டினியூஸ் ஜோன்ஸா வந்து இருக்கும். ஓல்டர் ரூட்ல இருந்தா நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ கேம்பியம் அந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு செகண்டரி க்ரோத் அப்படிங்கிறது டெவலப்பிங் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ அதை கம்ப்ரைசிங் பண்ணும்போது நமக்கு சைலம் ட்ரக்கிட்ஸ், வெசில்ஸ், சைலம் பேரன்கைமாஸ்லாம் ஃபார்ம் ஆகும். அப்போ ட்ரக்கிட்ஸ் வந்து நமக்கு யூனிசெரேட் பார்டர் பிட்ஸா இருக்கு. வெசில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மல்டிசெரேட் பார்டர் பிட்ஸா இருக்கு. ஓகே, தென் சைலம் எலமெண்ட்ஸ்ல வந்து என்ன கண்டெய்னிங் ஆயிருக்கும்னா ஸ்டார்ச் கிரெயின்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகி கண்டெய்னிங் ஆயிருக்கும். ஓகே, தென் ப்ளோயம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போரன்கைமா செல்ஸ், தென் வந்து சீவ் செல்ஸ்லாம் வந்து நமக்கு கண்டெய்னிங் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரூட் அனாட்டமி தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். தென் வெசில்ஸ் கண்டெய்னிங் சிம்பிள் ஆர் ஸ்மால் மல்டிசெரேட் பார்டர் பிட்ஸ். ஓகேங்களா, வெசில்ஸ் எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு என்ன கண்டெய்ன் பண்ணிருக்கு? சிம்பிளாகவும் ஸ்மாலஸ்ட் மல்டிசெரேட் பார்டர் பிட்ஸை வந்து கண்டெய்னிங் பண்ணிருக்கு. ஓகே, தென் சம் சைலம் எலமெண்ட்ஸ் கண்டெய்னிங் ஸ்டார்ச் கிரெயின்ஸ். ஓகே, ஒரு சில சைலம் எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ச் கிரெயின்ஸை வந்து கண்டெய்னிங் பண்ணியிருக்கும். தென் ப்ளோயம்ஸ் வந்து கண்டெய்னிங் சீவ் டியூப்ஸ் அண்ட் ப்ளோயன் பேரன்கைமா. ஓகே, ஸோ செகண்டரி க்ரோத் பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் young stem anatomy. Okay, young stem anatomy of genitum
Upon transfer sections display their roughly circle outline similar to the typical dicotyledon stems. Okay, so the stems வந்து நமக்கு எப்படியா இருக்கு? Okay, so young stem anatomy. Okay, so இதோட definition, the internal structure of a young stem seen in transfer section. Okay, TS transfer section is called young stem anatomy. Okay, so இப்போ young stem anatomy அப்படிங்கிறது ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ ஒரு ஸ்டெம் இருக்கு அப்படின்னா அது உள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம கிராஸ் செக்ஷன் எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய லேயர்ஸ் வந்து நமக்கு என்னென்ன செக்ஷன்ஸ் வந்து அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான். ஓகேங்களா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டெம் போர்ஷன் இருக்குது அப்படின்னா ஜெனிட்டமோடத நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கிராஸ் செக்ஷன் வந்து எடுத்து உள்ளே என்னென்ன செல்ஸ் வந்து இருக்குது இன்டர்னலாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறது தான் என்னது யங் ஸ்டெம் அனாட்டமி. ஓகே, ஸோ நமக்கு இதில் என்னென்ன பார்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, என்னென்ன பார்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எபிடர்மிஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் எபிடர்மிஸ். ஓகே, ஸோ எபிடர்மிஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து ஒரு அவுட்டர் மோஸ்ட் லேயர்ஸாக சிங்கிள் லேயர்ஸாக இருக்குது. தென் நமக்கு கியூட்டிக்கல் வந்து ப்ரெசென்டிங் ஆகிருக்கு. கியூட்டிக்கல் வந்து எதுக்காக, வாட்டர் லாஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கியூட்டிக்கல் ப்ரெசென்டிங் ஆகிருக்கு. ஓகே, தென் ப்ரொடெக்ட், அந்த எபிடர்மிஸ் வந்து எதுக்காக இருக்குது, ப்ரொடெக்ட் இன்னர் டிஷ்யூஸ். உள்ளே இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே ப்ரொடெக்டிவாக பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக இருக்கு. ஓகே, தென் மே கண்டைன் ஸ்டொமேட்டா. இதில் ஸ்டொமேட்டாவோ இல்லை ஹேர்ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கலாம், ப்ரெசென்டிங் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஸ்டொமேட்டா மூலம் நமக்கு என்ன நடக்கும், ரெஸ்பிரேஷன்ஸ் வந்து நடக்கும். ஓகே, ரெஸ்பிரேஷன்ஸ் வந்து நடக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லேயர்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னா ஹைப்போடெர்மிஸ் லேயர்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லேயர்ஸ் இஸ் ஹைப்போடெர்மிஸ். ஸோ ஹைப்போடெர்மிஸ் நமக்கு எபிடெர்மிஸ்க்கு பிலோவாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எபிடெர்மிஸ் வந்து இருக்கு. தென் எபிடெர்மிஸ்க்கு நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போடெர்மிஸ் இருக்கு. ஓகே, தென் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் எண்டோடெர்மிஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி எண்டோடெர்மிஸ் இருக்கு. ஓகே, ஸோ எண்டோடெர்மிஸில் இந்த மாதிரி ஒரு மெடுலரி ரேஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, இந்த மாதிரியான ஒரு மெடுலரி ரேஸ் வந்து ப்ரெசென்டிங் ஆயிருக்கு. ஓகே, தென் இதில் மெடுலரி ரேஸில் சைலம் செல்ஸ் வந்து இருக்குது. தென் சென்டர் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பியம், சைலம், தென் ப்ளோயம் செல்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வாஸ் அண்ட் ப்ளோயம் செல்ஸ் இருக்கும். சென்டர் ரீஜனில் கேம்பியம் வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். தென் இந்த சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. தென் இங்கே கோலன் கைமா. ஓகே, கோலன் கைமாவால் மேடப் ஆஃப் ஆன கார்டெக்ஸ் வந்து இருக்குது. கோலன் கைமா ஆஃப் தி கார்டெக்ஸ் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் இதில் எபிடர்மிஸ் ஹேர்ஸ் வந்து இருக்குது. எபிடர்மல் ஹேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் யங் ஸ்டெம்மோட அனாட்டமி ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எபிடர்மிஸ் இருக்குது. தென் எபிடர்மல் ஹேர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் கார்டெக்ஸ் ரீஜன் வந்து கோலன் கைமாஸ் எல்லாம் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. தென் நெக்ஸ்ட்டு வாஸ்குலர் நெக்ஸ்ட் லேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்டோடெர்மிஸ் இருக்குது. தென் எமோடெர்மிஸ்க்கு இன்னர் சைட் வந்து மெடுலரி ரேஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் வாஸ்குலர் பண்டில்ஸ் இருக்குது. வாஸ்குலர் பண்டில்ஸில் சைலம், கேம்பியம், தென் ஃப்ளோயம் ப்ரெசென்டிங் ஆயிருக்கு. ஸோ சென்டர் ரீஜனில் பித்தி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம யங் ஸ்டெம் அனாட்டமி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் நம்ம லேயர்ஸ் நம்ம எபிடெர்மிஸ் பார்த்தாச்சு. தென் வந்து ஹைப்போடெர்மிஸ் வந்து பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ ஹைப்போடெர்மிஸ் அப்படிங்கிறது நமக்கு எபிடெர்மிஸ்க்கு பிலோவாக இருக்கக்கூடியது. எபிடெர்மிஸ்க்கு நெக்ஸ்ட்டு பிலோவாக இருக்கக்கூடிய லேயர்ஸை ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் இது யூஸ்வலி நமக்கு கோலன் கைமாட்டா செல்ஸிங்கால மேடப் ஆஃப் ஆயிருக்கு.
ஓகே, ஸோ இதெல்லாம் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. ஸ்கோலன் கைமாட்டா செல்ஸிங்கனால மேடப் ஆஃப் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது மோஸ்ட் ஆஃப் டைகாட் ஸ்டெம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கோலன் கைமாட்டா செல்ஸ்ல தான் மேடப் ஆஃப் ஆயிருக்கும். இருவித்தலை தாவரங்கள்ல கார்டெக்ஸ் ரீஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோலன் கைமாஸால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாகி இருக்கக்கூடியதா இருக்கு. ஓகே, ஸோ இது நமக்கு ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட்ஸ் வந்து கொடுக்குது. ஓகே, கிவ்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட். ஓகே, சப்போர்ட் 2 லேயர்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ அடுத்தது கார்டெக்ஸ். ஓகே, ஸோ இந்த கார்டெக்ஸ் ரீஜன் வந்து பேரன்கைமா செல்ஸ் எல்லாம் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ இந்த பேரன்கைமா செல்ஸ் அப்படின்னாலே நமக்கு என்னது, ஸோ எப்பவுமே ஸ்டோரேஜ் செல்ஸ் தான் வந்து இருக்கக்கூடியதான் பேரன்கைமாட்டா செல்ஸ். ஓகே, ஸோ அப்போ ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஃபுட் மெட்டீரியல்ஸ்லாம் நமக்கு கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரன்கைமாட்டஸ்ல ஸ்டோரிங் ஆயிருக்கு. ஓகே, தென் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸும் நமக்கு என்னவா இருக்கு, ப்ரெசென்டிங்கா வந்து இருக்கு. ஓகே, தென் தேர்ட் லேயர்ஸ் வந்து பார்த்தாச்சு. தென் ஃபோர்த் லேயர்ஸ் எண்டோடெர்மிஸ். ஓகே, ஸோ இந்த எண்டோடெர்மிஸ் அப்படிங்கிறது இன்னர் மோஸ்ட் அவுட்டர் லேயர். ஓகே, இன்னர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லலாம். இது நமக்கு ஸ்டார் ஷீத், இது அனதர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஷீத்னு கூட சொல்லலாம், அனதர் நேம். ஓகே, ஸோ இதில் நமக்கு ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ஸ்டார்ச் அப்படிங்கிறது கண்டெய்னிங் ஆயிருக்கு. ஸ்டோரேஜ் கிராஸ் வந்து கண்டெய்னிங் ஆயிருக்கு. ஓகே, தென் நெக்ஸ்ட் பெரிசைக்கிள். நெக்ஸ்ட் லேயர் வந்து என்னது, பெரிசைக்கிள். ஸோ இந்த பெரிசைக்கிள் வந்து எண்டோடெர்மிஸ்க்கு பிலோவா அரேஞ்ச்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ்னாலையும் பேரன்கைமா செல்ஸ்னாலையும் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. ஓகே, ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ் அண்ட் பேரன்கைமா செல்ஸ் எல்லாம் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. தென் ஒரு சப்போர்ட்டிங்கை வந்து ப்ரொவைடிங் வந்து பண்ணுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வாஸ்குலர் பண்டில். நெக்ஸ்ட் லேயர்ஸ் வந்து வாஸ்குலர் பண்டில்ஸ். ஸோ இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் நமக்கு பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இருக்கு, இந்த மாதிரியான ஒரு ரிங் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ரிங். ஓகே, ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர்ஸ்ல அரேஞ்ச்மெண்டிங் ஆயிருக்கு. ஸோ இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் கன்ஜாயிண்டிங்கா இருக்கு. ஓகே, என்ன மாதிரி இருக்கு, கன்ஜாயிண்டா இருக்கு. தென் கொலாட்ரலா இருக்கு. தென் ஓப்பன் டைப்ல ப்ரெசென்டிங் ஆயிருக்கு. ஓகே, கன்ஜாயிண்ட், கொலாட்ரல் அண்ட் ஓப்பன் டைப். ஓகே, தென் சென்டர் ரீஜியன்ல நமக்கு இந்த மாதிரி கேம்பியம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஏன்னா இதுல செகண்டரி க்ரோத் இருக்கு பாத்தீங்களா ஜெனிட்டம்ல. ஸோ அதனால இந்த ஸ்டெம் அப்படிங்கிறது கேம்பியம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, செகண்டரி க்ரோத் இருக்கனால. ஓகே, தென் சைலம் அண்ட் ப்ளோயம் வந்து அப்பர் போர்ஷன், தென் வந்து ப்ளோயம் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் பார்ட்டிஷன்லையும் சென்டர் ரீஜியன்ல நமக்கு கேம்பியம் அப்படிங்கிறது ப்ரெசென்டிங் ஆயிருக்கு. ஏன்னா செகண்டரி க்ரோத் ஃபார்மிங் பண்றதுனால. ஓகே, ஸோ ப்ளோயம் அப்படிங்கிறது ஒரு அவுட்டர் சைடில் இருக்கும். ப்ளோயம் அப்படிங்கிறது அவுட் சைடில் இருக்கும். ஓகே, இது ஃபுட்டை வந்து கண்டக்டிங் பண்ணும். ஓகே, கேம்பியம் அப்படிங்கிறது செகண்டரி க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். சைலம் அப்படிங்கிறது இன்னர் சைடில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், இன்சைட். ஓகே, ஸோ இந்த சைலம் வந்து நமக்கு மோஸ்ட் ஆஃப் என்ன ஹெல்ப் பண்ணும், சைலம் அப்படிங்கிறது வாட்டர் அண்ட் மினரல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டிங் வந்து பண்ணக்கூடியதாக வந்து இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரீஜன் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்த மாதிரி மெடுலரி ரேஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, மெடுலரி ரேஸ். ஸோ ப்ரெசன்ஸ் பிட்வீன் வாஸ்குலர் பண்டல்ஸ், இந்த வாஸ்குலர் பண்டல்ஸ்க்கு பிட்வீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடுலரி ரேஸ் அப்படிங்கிறது ப்ரெசென்டிங் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு லேட்ரல் கண்டக்ஷன்ஸாக இருக்கு. இது வந்து என்னது இருக்கு, ஒரு லேட்ரல் கண்டக்ஷன்ஸாக வந்து இருக்கு. ஓகே, சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பித்து. ஓகே, இந்த சென்டர் ரீஜியன்ல வந்து என்ன இருக்கு, பித் இருக்கு. இந்த சென்ட்ரல் லார்ஜ் பேரன்கைமாட்டஸ் ரீஜியன்ஸ் வந்து இருக்கும். சென்ட்ரல் லார்ஜ் பேரன்கைமாட்டஸ் ரீஜியன்ஸ் வந்து இருக்கும். ஃபுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும், ஸ்டோரேஜிங் வந்து பண்ணும், ஸ்டோரேஜ் ஃபுட். ஓகே, ஓகேங்களா. அப்போ இந்த எண்டோடெர்மிஸ் ஆஃப் ஸ்டெம் அப்படிங்கிறது ஸ்டார் ஷீத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் மட்டும் நம்ம வந்து சொல்றேன். எண்டோடெர்மிஸ் ஆஃப் ஸ்டெம்ஸை வந்து நம்ம ஸ்டார் ஷீத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தென் வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் கன்ஜாயிண்ட், கொலாட்ரல், தென் வந்து ஓப்பன் டைப்ல வந்து இருக்கும். ஹைப்பர்டோமிசிஸ் கோலன் கைமாட்டஸால மேடப்பிங் ஆயிருக்கு டைகாட் ஸ்டெம்ஸ்ல. ஓகே, தென் கேம்பியம் வந்து செகண்டரி க்ரோத் வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த 4 பாயிண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம யங் ஸ்டெம்ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன ரீஜன்ஸ் இருக்கு, எபிடெர்மிஸ் இருக்கு, தென் வந்து கார்டெக்ஸ் இருக்கு, தென் எண்டோடெர்மிஸ் இருக்கு, மெடுலரி ரேஸ் இருக்கு, வாஸ்குலர் பண்டில்ஸ் இருக்கு, சென்டர் ரீஜன்ல பிரித் இருக்கு. ஓகே, ஸோ ஒவ்வொரு லேயர்ஸா நம்ம வந்து என்னென்னு சொல்லி பார்த்தாச்சு. ஓகேங்களா.
ஸோ அப்போ கார்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஸ்டன்ஸ் லேயர்ஸாக வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கார்டெக்ஸில் அவுட்டர் வந்து குளோரன்கைமானாலையும் 5 to 7 லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்குது. மிடில் வந்து நமக்கு பேரன்கைமாட்டா செல்ஸ்னால ஃபியூ செல்ஸ் வந்து இருக்குது. தென் இன்னர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ளீரன்கைமாட்டா செல்ஸ்னாலையும் 2 to 4 செல்ஸ் திக்கடாக வந்து ஃபார்மிங் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கோலன்கைமாஸ் இந்த மாதிரி 5 to 7 லேயர்ஸ் இருக்குது. தென் பேரன்கைமாட்டா செல்ஸ் இருக்கு. தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ளீரன்கைமாட்டா செல்ஸ் 2 to 4 செல்ஸ் வந்து நல்லா திக்கனிங் ஃபார்ம்ஸ்ல வந்து ஃபார்மிங் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ நம்ம யங் ஸ்டெம்ஸ் பத்தி நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்தாச்சு. இந்த பாயிண்ட்லாம் நான் வந்து இதில் கொடுத்துருக்க பாயிண்ட் தான் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ வந்து பாருங்க, பெரிசைக்கிள் ரீஜியன்ஸ் வந்து நாட் ஷார்ப்லி டிஃபைன்டாக வந்து இருக்காது. தென் வந்து கொலைட்ரலாக இருக்கும், கன்ஜாயிண்டாக இருக்குது, ஓப்பனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்ததான். ஓகே, தென் வாஸ்குலர் பண்டில்ஸும் நம்ம ரிங் டைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெம் போர்ஷனில் நம்ம வந்து பார்த்ததுதான். ஓகே, ஸோ இப்போ சைலம் இன்க்ளூட்ஸ் ட்ரக்கேட்ஸ் அண்ட் வெசில்ஸ். ஓகே, சைலம்ஸ் அப்படிங்கிறது ட்ரக்கேட்ஸும் வெசில்ஸும் நமக்கு இன்க்ளூடிங் பண்ணியிருக்கு. தென் இன்கேட்டிவ் ஆஃப் ஆஞ்சியோஸ்பம் கேரக்டரிஸ்டிக்ஸ், இது வந்து ஒரு ஆஞ்சியோஸ்பம்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸாக இருக்குது. தென் இதில் புரோட்டோசைலம் எலமெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது ஸ்பைரலாகவும் தென் ஆனுலராகவும் இருக்குது. ஓகே, தென் மெட்டாசைலம்ஸ் வந்து ஒரு பார்டர் பிட்ஸாகவும் தென் சர்க்குலர் அவுட்லைன்ஸாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பார்டர் பிட்ஸாகவும் தென் சர்க்குலர் டைப்லையும் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ப்ளோயம் கன்சிஸ்ட் ஆஃப் சீவ் செல்ஸ், தென் ப்ளோயம் பேரன்கைமாஸ், தென் சப்ஸ்டியூஷனல் பித் வந்து நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம பேரன்கைமாஸ் செல்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ கார்டெக்ஸ் அப்படிங்கிறது 3 லேயர்ஸ் ஆஃப் கார்டெக்ஸ் செல்ஸ் வந்து இருக்குது. ஸ்க்ளீரன்கைமா, பேரன்கைமா, கோலன்கைமாவால் மேடப்பிங் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அப்போ இந்த பாலிகோனல் பேரன்கைமாஸ் அப்படிங்கிறது ஸ்டோரேஜ் வந்து மெயினாக ஆக்குப்பை பண்ணி இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஃபெசிலிட்டேட்டிங் ஆஃப் ஸ்டோரேஜ். ஓகே, ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்டோரிங் வந்து பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ யங் ஸ்டெம் வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து ஓல்டு ஸ்டெம் அனாட்டமி வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஓல்டு ஸ்டெம் அனாட்டமி. ஓகே, அப்போ ஓல்டு ஸ்டெம் அனாட்டமி அப்படிங்கிறது ஒரு ஜெனிட்டமோட ஒரு ஓல்டர் ஸ்டெம் ஸ்பீஷிஸை நம்ம கிராஸ் செக்ஷன் வந்து எடுத்து அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம பார்க்கக்கூடியதான் ஓல்டு ஸ்டெம் அனாட்டமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அப்போ ஜெனிட்டம்ல எங்க ஸ்டெம்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, அதுல தான் நமக்கு கேம்பியம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய செகண்டரி க்ரோத் ஃபார்ம் பண்ணக்கூடியதை வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இந்த ஓல்டர் ஸ்டெம்ல செகண்டரி க்ரோத் அப்படிங்கிறது இது ஒரு நார்மலான விஷயம். ஓகே, ஸோ இன் மெனி ஸ்பீஷியஸ், இதுலேயே நிறைய ஸ்பீஷியஸாக இருக்கக்கூடிய ஜெனிட்டம் லுவா, தென் ஜெனிட்டியம் ஆஃப்ரிக்கானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பீஷியஸில் அனாமலஸ் செகண்டரி க்ரோத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டைப் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, செகண்டரி க்ரோத் அப்படிங்கிறது ஒரு டைகாட்டிடன் பிளான்ஸாக இருக்கக்கூடிய இந்த ஜெனிட்டம் அந்த மாதிரியான இருவித்தலை தாவரங்களில் வந்து நம்ம அதிகப்படியாக பார்க்கக்கூடியது. ஓகே, பட் ஆனால் இதில் இன்னும் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸாக ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸாக ஜெனிட்டமில் ஒரு அனாமலஸ் செகண்டரி க்ரோத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செகண்டரி க்ரோத் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அது என்ன அனாமலஸ் செகண்டரி க்ரோத் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த ஓல்டர் டைகாட் ஸ்டெம்ஸில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பெரிடர்ம் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். பெரிடர்ம். ஓகே, ஸோ பெரிடர்ம் அப்படிங்கிறது ஃபார்ம்டு டியூ டு அ செகண்டரி க்ரோத் அண்ட் ரிப்ளேஸ் எபிடர்மிஸ். ஓகே, பெரிடர்ம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஃபார்ம்டு டியூ டு அ செகண்டரி க்ரோத். இது வந்து ஒரு செகண்டரி க்ரோத்தை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, தென் ரிப்ளேஸ் பை எபிடர்மிஸ். அந்த எபிடர்மிஸ்க்கு ஒரு ரிப்ளேசிங்காக இருக்கக்கூடியதான் வந்து என்னது, பெரிடம். ஓகே, ரிப்ளேசஸ் எபிடர்மிஸ். ஓகே, ஸோ இந்த எபிடர்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 டைப் ஆஃப் லேயர்ஸ் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கார்க்கு. கார்க் அப்படிங்கிறது பிலியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அனதர் நேம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கார்க் கேம்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கார்க் கேம்பியம். கார்க் கேம்பியம் அப்படிங்கிறது பிலியோஜன். ஓகே, தென் தேர்ட் ஒன் பிலியோடர்ம். ஓகே, அப்போ ஒரு ஓல்டர் ஸ்டெம்ல தான் அனாமலஸ் செகண்டரி க்ரோத் அப்படிங்கிறது பார்க்க முடியும். அப்போ அந்த ஓல்டர் ஸ்டெம்ஸ்ல நமக்கு நிறைய லேயர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பெரிடம் அப்படிங்கிறது பார்க்குறோம். பெரிடம் அப்படிங்கிறது ஒரு எபிடமிஸ்க்கு ரிப்ளேஸ்மெண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பெரிடம். ஓகே, அந்த பெரிடம்லேயே நமக்கு ஒரு 3 டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கார்க் அப்படின்னு சொல்லுவாங்க, பைலம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பைலம் அப்படிங்கிறது ஒரு ப்ரொடெக்டிவ் டெட் செல்ஸ். ஓகே, அவுட்டர் ப்ரொடெக்டிவ் டெட் செல்ஸ். இந்த பைலம் அப்படிங்கிறது என்னது, ஒரு அவுட்டராக இருக்கக்கூடிய
ப்ரொடெக்டிவ் டெட் செல்ஸ், இறந்து போன செல்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்கக்கூடியது தான் இந்த பைலியம். ஓகே, ஸோ இது வாட்டர் லாஸை வந்து ப்ரிவெண்டிங் வந்து பண்ணுது. ஓகே, ப்ரிவென்ட்ஸ் வாட்டர் லாஸ். ஓகே, வாட்டர் லாஸை ப்ரிவெண்டிங் பண்ணக்கூடியதாக இருக்கு. ஓகே, ஸோ அடுத்தது பிலியோஜன். ஸோ பிலியோஜன் அப்படிங்கிறது ஒரு மெரிஸ்டமேட்டிக் லேயர். பிலியோஜன் அப்படிங்கிறது ஒரு மெரிஸ்டமேட்டிக் லேயர்ஸ். ஓகே, ஸோ ப்ரொடியூசஸ் கார்க் அவுட் சைட் அண்டு பிலியோடர்ம் இன்சைட். இதில் கார்க் வந்து அவுட் சைடு வெளியே இருந்தாலும், இந்த மாதிரி கார்க் வந்து அவுட் சைடு இருந்தாலும் இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிலியோடர்ம் தான் வந்து இருக்கும். பிலியோடர்ம். ஓகே, ஓகேங்களா? ஸோ அப்போ பிலியோடர்ம்னா நம்ம என்னன்னு பார்ப்போம். பிலியோடர்ம் அப்படிங்கிறது ஒரு லிவிங் பேரன்கைமஸ் செல்ஸ். சரிங்களா? லிவிங் பேரன்கைமஸ் செல்ஸ், உயிருள்ள பேரன்கைமட்டஸ் செல்ஸ் தான் வந்து நமக்கு என்னது பிலியோடர்ம். ஓகே, அப்போ பேரன்கைமட்டஸ் செல்ஸ் அப்படின்னாலே என்னது, நமக்கு ஸ்டோரேஜ் ஒரு ஆர்கனா இருக்கக்கூடிய ஒரு செல்ஸ் தான் நமக்கு பேரன்கைமட்டஸ் செல்ஸ். ஓகே, ஸோ அப்போ பெரிடம்னு என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. அதில் இருக்கக்கூடிய 3 டைப் ஆஃப் லேயர்ஸ். கார்க் அப்படின்னா ஒரு பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய ஒரு டெட் செல்ஸ். ஓகே, ப்ரொடெக்டிவ்காக. தென் பிலியோஜன், கார்க் கேம்பியம் அப்படிங்கிறது ஒரு மெரிஸ்டமேட்டிக் லேயர்ஸ். ஓகே, தென் பிலியோடர்ம் அப்படிங்கிறது ஒரு லிவிங் பேரன்கைமட்டஸ் செல்ஸ். இது வந்து ஸ்டோரிங் வந்து ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து பண்ணும். ஓகே, தென் வந்து கார்டெக்ஸ். அடுத்த ரீஜன் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா கார்டெக்ஸ். ஸோ இந்த கார்டெக்ஸ் வந்து ஓல்டு ஸ்டெம்மை வந்து ரெடியூஸ்ட் வந்து பண்ணுது. ஓகே, ரெடியூஸ்ட் வந்து பண்ணுது. தென் பிலியோடர்ம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பிலோ லைஸ் ஆஃப் பிலோ பெரிடம். ஓகே, தென் செகண்டரி ப்ளோயம் வந்து பார்க்க போறோம். நெக்ஸ்ட் லேயர்ஸ் வந்து நமக்கு செகண்டரி ப்ளோயம். ஓகே, ஸோ செகண்டரி ப்ளோயம் அப்படிங்கிறது ஒரு வாஸ்குலர் கேம்பியத்து டுவோர்ட்ஸ் அவுட் சைடில் இருக்கக்கூடியது தான் இந்த செகண்டரி ப்ளோயம் அப்படிங்கிறது. இது வந்து ஃபுட்டை வந்து கண்டக்டிங் பண்ணும். தென் ஓல்டர் ப்ளோயம் கெட்ஸ் க்ரஷ்டு. ஓல்டாக இருக்கக்கூடிய ப்ளோயம்ஸ் எல்லாமே நமக்கு க்ரஷ்டு ஆகிடும். ஓகே, தென் வாஸ்குலர் கேம்பியம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாஸ்குலர் கேம்பியம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஷேப்பில் பார்த்தோம், ஒரு மெரிஸ்டமேட்டிக் லேயர்ஸ். தென் வந்து ஒரு ரிங் ஷேப்பில் வந்து இருக்கும். ஸோ இந்த வாஸ்குலர் பண்டல்ஸ் தான் நமக்கு செகண்டரி க்ரோத்தை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. செகண்டரி இரண்டாம் வளர்ச்சி நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்களோட ஒரு ரெஸ்பான்சிபிள் பார்ட்டாக வந்து இருக்கு. ஓகே, தென் நெக்ஸ்ட் செகண்டரி சைலம். ஓகே, செகண்டரி பண்டில்ஸ் வந்து பார்த்தோம். செகண்டரி க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்டரி ப்ளோயம் வந்து பார்த்தோம், ஃபுட்டை வந்து கண்டக்ட் பண்ணும். ஓல்டு ப்ளோயம் எல்லாமே வந்து க்ரஷ் ஆகி மேஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் செகண்டரி சைலம் வந்து பார்ப்போம். செகண்டரி சைலம் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ்ட் இன்னர் வேர்ட் ஆஃப் கேம்பியம். ஒரு கேம்பியத்தில் இன்னர் வேர்ட்ல நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய செல்ஸ் தான் நமக்கு என்னது சைலம் செல்ஸ், செகண்டரி சைலம். ஓகே, ஸோ நமக்கு இது என்ன ஃபார்ம் பண்ணும், உட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது, மரக்கட்டைகளை. ஓகே, ஸோ கண்டக்ஷன் அண்ட் சப்போர்ட். இது என்ன பண்ணுன்னா வாட்டரு, மினரல்ஸு, நீர்ச்சத்துக்கள், கனிம வளங்கள் இது எல்லாத்தையுமே வந்து கண்டக்டிங்கும் பண்ணுது, ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்குது. ஓகே, ஸோ இப்போ இதனால தான் நமக்கு ஆனுவல் ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிங் வந்து ஃபார்மிங் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ ஆனுவல் ரிங் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஏஜ். இப்போ ஒரு பிளான்ட், இப்போ ஒரு ஆனுவல் ரிங் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அந்த பிளான்ட்டோட ஏஜை வந்து மெஷரிங் பண்ணக்கூடிய அந்த இதை தான், ஒரு பிளான்ட்டோட ஏஜை தான் நம்ம என்ன சொல்றோம், ஆனுவல் ரிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஸோ டியூ டு அ சீசனல் ஆக்டிவிட்டி ஆஃப் கேம்பியம் யூஸ்டு ஃபார் டிட்டர்மைனிங் ஏஜ் ஆஃப் பிளான்ட். இதோட யூஸ், நமக்கு ஆனுவல் ரிங்ஸோட யூஸ் என்னன்னா நமக்கு அதில் என்ன எவ்வளோ டைப் ஆஃப் ரிங்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கோ அதுதான் அந்த பிளான்ட்டோட ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட்டிங் வந்து பண்ணலாம், மெஷரிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லேயர்ஸ் வந்து நமக்கு மெடுலரி ரேஸ் வந்து இருக்கும். இந்த மெடுலரி ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லேட்டர் கண்டக்ஷனாகவும் ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காகவும் இந்த மெடுலரி ரேஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா பித் வந்து பார்க்க போறோம். ஸோ பித் அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரல் ரீஜன்ல ப்ரெசென்ட் இருக்கக்கூடியது. பித் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னது, ஒரு செகண்டரி ரீஜன்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கக்கூடியது தான் நமக்கு பித். ஓகே, ஸோ யூஸ்வலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓல்டு ஸ்டெம்மை வந்து என்ன பண்ணணும், ரெடியூஸ் வந்து பண்ணிடும். ஓகே, ஓல்டு ஸ்டெம்ஸை ரெடியூசிங் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு இதில் இந்த ஓல்டு ஸ்டெம்ஸில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக பார்க்கக்கூடியது என்னென்னா பார்க் வந்து நம்ம பார்க்கலாம். பார்க் அப்படிங்கிறது ஒரு அவுட்டர், ஆல் டிஷ்யூஸ்லேயும் அவுட்டராக வந்து இருக்கக்கூடிய ஒரு லேயர்ஸ். ஓகே, தென் ஹார்ட்வுட் அப்படிங்கிறது ஒரு டார்க் கலரில் ஒரு நான் ஃபங்க்ஷனல் வுட்டை தான் நம்ம ஹார்ட்வுட் அப்படின்னு சொல்லுவோம்.
தென் சாப்வுட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, லைட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு வுட் போர்ஷன தான் நம்ம சாப்வுட் அப்படின்னு சொல்றோம். டார்க் வுட் அப்படிங்கிறது டார்க் கலர்ல வந்து இருக்கும். நோ ஃபங்ஷனல் ரூட்ஸா வந்து இருக்கும். ஒரு ஸ்ட்ரென்த் மட்டும் குடுக்கும். ஓகே. ஹார்ட்வுட் அப்படிங்கிறது. சாப்வுட் அப்படிங்கிறது வாட்டர், மினரல்ஸ் இதெல்லாமே வந்து கண்டக்டிங் வந்து பண்ணும். லைட் கலர்ல இருக்கும். சாப்வுட் அப்படிங்கிறது லைட் கலர். ஓகே. தென் ஹார்ட்வுட் அப்படிங்கிறது ஒரு டார்க் கலர். ஓகே. ஸோ இப்போ யங் ஸ்டெம் வந்து பார்த்தாச்சு. தென் ஓல்ட் ஸ்டெம் வந்து பார்த்தாச்சு. ஸோ இதில் மெயினாக இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் மாதிரி நம்ம பார்த்துடலாம். ஓல்டு ஸ்டெம் அண்ட் யங் ஸ்டெம்முக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் யங் ஸ்டெம் வந்து பார்ப்போம். ஜெனிட்டமோட யங் ஸ்டெம். தென் ஓல்டு ஸ்டெம். ஓகே. ஸோ யங் ஸ்டெம்மில் வந்து பார்த்தீங்கன்னா எபிடர்மிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் ஓல்டு ஸ்டெம்மில் அந்த எபிடர்மிஸை வந்து ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய பெரிடம் வந்து ப்ரெசென்டிங் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இதில் நமக்கு ப்ரைமரி டிஷ்யூஸ் வந்து ப்ரெசென்டிங் ஆயிருக்கு. ஓகே. ப்ரைமரி டிஷ்யூஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தென் மோரோவர் டாமினண்ட்டாகவும் இருக்கு. ஓகே. பட் ஆனால் இதில் செகண்டரி க்ரோத் தான் நமக்கு என்ன இருக்குது, டாமினண்டடாக வந்து இருக்கு. ஓகே. தென் நமக்கு இதில் சைலம்ஸ் வந்து லெஸ்ஸிங்காக வந்து இருக்கும், கம்மியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் செகண்டரி சைலம்ஸ் இருக்கும். லார்ஜ் செகண்டரி சைலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஓகே. தென் நோ ஆனுவல் ரிங். யங் ஸ்டெம்ஸில் வந்து எந்த ஒரு ஆனுவல் ரிங்ஸும் வந்து நம்மளால பார்க்கவே முடியாது. ஓகே. ஏன்னா அது யங்கர் ஸ்டெம்ஸாக இருக்கனால. ஸோ ஓல்டு ஸ்டெம்மில் தான் நம்ம என்ன பார்க்க முடியும், ஆனுவல் ரிங் வந்து பார்க்க முடியும். அந்த ஆனுவல் ரிங் மூலியமாக தான் அந்த பிளான்ட்டோட ஏஜையே நம்ம என்ன பண்ண முடியும், மெஷரிங் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபியூச்சர்ஸ் தான் இந்த ஓல்டு ஸ்டெம்மோட அனாட்டமிஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ். ஓகே. தென் லீஃப் அனாட்டமி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், லீஃப் அனாட்டமி. So leaf anatomy, internally, the leaves of genitum resemble those of a dicotyledons, features of layers and thickened cuticulated epidermis on both surface. ஓகேங்களா. அப்போ லீஃப் அனாட்டமி இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு லீஃப் ஜெனிட்டமோட லீஃப் போர்ஷன்ஸை நம்ம கிராஸ் செக்ஷன் எடுத்து அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வியூ பண்ணி பார்க்கக்கூடியதான் லீஃப் அனாட்டமி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ லீஃப் அனாட்டமியில் நமக்கு என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் லேயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எபிடர்மிஸ் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே கியூட்டிக்கல் லேயர்ஸ் வந்து இருக்கும். கியூட்டிக்கல் தென் எபிடர்மிஸ் இல்லை அப்பர் எபிடர்மிஸ். எபிடர்மிஸே நமக்கு 2 டைப் இருக்கும். அப்பர் எபிடர்மிஸ் இருக்கும். தென் லோவர் ரீஜனில் இருக்கக்கூடியது லோவர் எபிடர்மிஸ். ஓகே. தென் சென்ட்ரல் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேலிசைட் பேரன்கைமா இருக்கும். பேலிசைட் மீசோஃபில்ஸ். ஓகே. பேரன்கைமா இல்லை, சாரி, மீசோஃபில் செல்ஸ். பேலிசைட் மீசோஃபில்ஸ் அண்டு மீசோஃபில் செல்ஸ் தான் நம்ம 2 டைப்ஸாக பிரிப்போம். பேலிசைட் மீசோஃபில்ஸ் அண்டு ஸ்பாஞ்சி மீசோஃபில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. தென் இங்கே வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து இருக்கும். இதில் சைலம் அண்ட் ப்ளோயம்ஸ் வந்து இருக்கும். தென் லோவர் எபிடர்மிஸ் இருக்குது. தென் சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சி மீசோஃபில் செல்ஸ் வந்து இருக்கும். ஓகே. ஸோ இந்த டோட்டல் ரீஜன் தான் நமக்கு என்னது, லீஃப் அனாட்டமி. அப்போ லீஃப் அனாட்டமியில் கியூட்டிக்கல் இருக்குது, அப்பர் எபிடர்மிஸ் இருக்குது, தென் பேலிசைட் மீசோஃபில் செல்ஸ் இருக்குது, தென் வாஸ்குலர் பண்டில்ஸ் இருக்கும், ஸ்பாஞ்சி மீசோஃபில் செல்ஸ் இருக்கும், தென் லோவர் எபிடர்மிஸ் செல்ஸ் வந்து இருக்குது, மீசோஃபில் செல்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த லீஃப் அனாட்டமியில் ஃபர்ஸ்ட் வந்து அப்பர் எபிடர்மிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது அப்பர் எபிடர்மிஸ் அப்படிங்கிறது அவுட்டர் மோஸ்ட் ப்ரொடெக்டிவ் லேயர்ஸாக வந்து இருக்குது. ஓகே. தென் கியூட்டிக்கல் வந்து கவர்டு பண்ணியிருக்கு, கவர்டு வித் கியூட்டிக்கல். ஓகே. ஸோ கியூட்டிக்கல் எதுக்காக கவர் பண்ணியிருக்குன்னா, இது ஒரு வேக்சி சப்ஸ்டன்ஸ் ரீஜியன். ஸோ இது வந்து வாட்டர் லாஸை வந்து டிரான்ஸ்பிரேஷன்ஸ் அப்போ அதிகமாக நடக்காமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். அந்த வாட்டர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கியூட்டிக்கல் அப்படிங்கிறது ப்ரெசென்டிங் ஆயிருக்கு. ஓகே. தென் வந்து ஸ்டொமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டைகாட் லீஃப்ல எப்பவுமே ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது லேக்டாக தான் வந்து இருக்கும். ஸ்டொமேட்டா மூலயமா என்ன நடக்கும், ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். பட் டைகாட் லீஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா லேக்டாக வந்து இருக்கும், ஸ்டொமேட்டா இருக்காது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மீசோஃபில் செல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். மீசோஃபில் செல்ஸ் வந்து டிஷ்யூ பிட்வீன் லோவர் அண்ட் அப்பர் எபிடர்மிஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடியதான் இந்த மீசோஃபில் செல்ஸ். இந்த மீசோஃபில் செல்ஸ் வந்து 2 வகையாக இருக்குது. அது ஒன்று தான் பேலிசைட் மீசோஃபில் செல்ஸ், தென் ஸ்பாஞ்சி மீசோஃபில் செல்ஸ். ஓகே. ஸோ 2 டைப் ஆஃப் மீசோஃபில் செல்ஸ். ஓகே. அப்போ பேலிசைட் மீசோஃபில் செல்ஸ் அப்படிங்கிறது ஆர் பேலிசைட் பேரன்கைமன் கூட அந்த நேம் வந்து நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ இது பார்க்குறக்கு லாங் சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு லாங் சிலிண்ட்ரிக்கல் செல்ஸாக வந்து இருக்குது. தென் நமக்கு இதில் ரிச் குளோரோபிளாஸ்ட் கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ அப்போ பார்க்குறக்கு நல்லா க்ரீன் இன் கலரில் இருக்குது. தென் இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணும் பேலிசைட் மீசோஃபில் செல்ஸ் ஆர் பேலிசைட் பேரன்கைமா செல்ஸ். ஓகே. தென் ஸ்பாஞ்சி பேரன்கைமா செல்ஸ் வந்து
ஒரு மாதிரி இர்ரெகுலரா, ஓகேங்களா, ப்ராப்பரா ஒரு மாதிரி இல்லாம இர்ரெகுலரா லூஸ்டா அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கும். தென் நமக்கு இதுல லார்ஜ் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் வந்து இருக்கும். லார்ஜ் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசென்டிங் ஆயிருக்கு. இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் வந்து ப்ரெசென்டிங் ஆயிருக்கு. ஓகே. தென் கேசியஸை வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்சிங் வந்து பண்ணுது. கேசியஸ் எக்ஸ்சேஞ்சஸ். ஓகே. ஸோ அப்போ மீசோஃபில் செல்ஸ் வந்து பார்த்தாச்சு. தென் நெக்ஸ்ட் லோவர் எபிடர்மிஸ். ஓகே. லோவர் எபிடர்மிஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரொடக்டிவ் லோவர் லேயரா இருக்கு. அப்பர் லேயர் வந்து ஒரு ப்ரொடக்டிவ் அப்பர் லேயரா இருக்கு. தென் லோவர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் லோவர் எபிடர்மிஸ் லேயர்ஸா இருக்கு. ஸோ இதில் நமக்கு மோர் ஸ்டொமேட்டா வந்து இருக்கும். ஓகே. மோர் ஸ்டொமேட்டாஸ் வந்து இருக்கு. தென் வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெசன்ட் இன் வெயின்ஸ் அண்ட் மிட்ரிப். ஒரு லீஃப் இப்படி இருக்குன்னா இந்த மிட்ரிப் அண்ட் இந்த மாதிரி வெயின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த ரீஜியனில் தான் நமக்கு என்ன இருக்கு, வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சைலம் அண்ட் ப்ளோயம் செல்ஸ் வந்து இருக்கு. ஓகே. ஸோ அப்போ சைலம் செல்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் அப்பர் சைட்ஸ்லையும் தென் வாட்டர் அண்ட் மினரல்ஸை வந்து கண்டக்டிங் பண்ணுது. ப்ளோயம் செல்ஸ் அப்படிங்கிறது லோவர் சைட். ஓகே. ஸோ அப்போ சைலம் செல்ஸ் வந்து எங்க இருக்கு, இப்போ வெயின்ஸும் மிட்ரிப்லும் தான் நமக்கு வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ்லையும் சைலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைலம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் சைட்லையும் அப்பர் சைடில் தென் லோவர் சைடில் நமக்கு ப்ளோயம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இது நமக்கு வாட்டர் அண்ட் மினரல்ஸை கண்டக்ட் பண்ணும். ப்ளோயம் வந்து ஃபுட் வந்து கண்டக்ட் பண்ணும். ஓகே. தென் நமக்கு இதில் பண்டில் ஷீத் வந்து இருக்கு. ஸோ பண்டில் ஷீத் வந்து வாஸ்குலர் பண்டில்ஸை வந்து சுற்றியும் சரௌண்ட் பண்ணி வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ரொடக்டிவ் இன் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம இதில் டைகாட் லீவ்ஸில் வந்து நம்ம டாசிமெண்ட்ரல் லீஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தென் மோனோகாட்ஸ் லீஃபில் நம்ம ஐசோபைலேட்ரல் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ லீஃபோட அனாட்டமி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஜெனிட்டமில் நமக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து டைகாட்டிலியன் பிளான்ஸு. ஸோ நமக்கு அப்போ ஃபர்ஸ்ட் லைஸ் வந்து பார்த்தீங்கன்னா திக்கான ஒரு கியூட்டிக்கல் இருக்குது. தென் அப்பர் எபிடர்மிஸ் இருக்குது, லோவர் எபிடர்மிஸ் இருக்குது. தென் மீசோஃபில் செல்ஸ் 2 டைப்ஸாக இருக்கக்கூடிய பாலிசைட் அண்ட் ஸ்பாஞ்சி செல்ஸ் வந்து இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம அதை பற்றி தான் வந்து பார்த்தாச்சு. ஓகேங்களா. ஸோ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு டுடே கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஜெனிட்டமோட எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபியூச்சர் தென் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. ஓகே. அனாட்டமிக்கில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூட்டோடது, லீஃபோட, ஸ்டெம்மோட இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிட்டமோட ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படி நடக்குது தென் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், விச் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் யூனிக் டு தி ஜீனஸ் ஜெனிட்டம் அமாங் ஜிம்னோஸ்போர்ம்ஸ். ஓகேங்களா. அப்போ ஜெனிட்டமோட ஜீனஸில் ஒரு யூனிக்கான கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இல்லை வந்து கோன்ஸ் வந்து கிடையாது. தென் வெசில்ஸ் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுதான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு யூனிக்கான ஸ்ட்ரக்சர்ஸ். ஏன்னா நீடில் லைக்ல லீவ்ஸும் வந்து நமக்கு இதில் இருக்காது, ஸ்போர் ரீப்ரொடக்ஷன்ஸும் கிடையாது. அப்போது வெசில் எலமெண்ட்ஸ் தான் நமக்கு சைலம்ஸ் வந்து ப்ரெசென்டிங் ஆயிருக்கு. ஓகே. ஸோ ஜெனிட்டம் ஸ்பீஷியஸ் ஹேவ் அ வெசில் எலமெண்ட்ஸ் சிமிலர் டு ஆஞ்சியோஸ்போர்ம்ஸ் which in unusual among gymnosperms. Okay. Then next question, the primary habitat of gymnosperm species. Okay. Primary habitat of gymnosperms species. ஓகே. இதோட ப்ரைமரி ஹேபிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேபிடேட் அப்படிங்கிறது நமக்கு எந்த பிளேஸில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஸோ அரைட் டெசர்ட்ஸில் வந்து இருக்காது, தென் ஆல்பின் ரீஜியன்ஸ்லையும் இருக்காது, மேங்க்ரோவ்ஸ் வேன்ஸ்லையும் இருக்காது. ஸோ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிட்டம் ஸ்பீஷிஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து இருக்கும். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப்ரிக்கா, ஆசியா, தென் சவுத் அமெரிக்கா அந்த மாதிரியான சதுப்பு நில காடுகளாக இருக்கக்கூடிய ட்ராபிக்கல் பிளான்ஸஸில் தான் வந்து ஜெனிட்டம் ஸ்பீஷிஸ் வந்து இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், so which of the following is true of genitum reproduction? Okay. ஸோ அப்போ ஜெனிட்டம் ரீப்ரொடக்ஷனுக்கு உண்மையான ஒரு ட்ரூவான ஒரு இது கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இல்லை ரீப்ரொடியூஸ் ஒன்லி ஸ்போர்ஸ் மூலயமா நமக்கு ரீப்ரொடக்ஷன்ஸ் நடக்காது. தென் மொட்டைல்ஸ் மூலயமாவும் நமக்கு என்ன நடக்காது, ரீப்ரொடக்ஷன்ஸ் நடக்காது. ஏன்னா இதில் நமக்கு ஆஞ்சியோஸ்போர்ம்ஸ், அதில் நமக்கு எது மூலயமா நடக்குது, போலன் கிரெயின்ஸ் மூலயமாவும் தென் ஓவரிஸ் மூலயமாவும் நடக்குது. ஸோ தே டு நாட் ப்ரொடியூஸ்ட் இன் சீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் தப்பு. ஓகே. ஸோ ஆஞ்சியோஸ்போர்ம்ஸில் நமக்கு போலன் கிரெயின்ஸ் அண்டு ஓவரி ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி நமக்கு சீட் ஃபார்மேஷன்ஸ் வந்து ஆகுது, தென் ஃப்ளவரிங் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே. ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷன்ஸ் தான் வந்து கரெக்ட். தே ஆர் சீட்ஸ் பட் தே ஆர் சம் ஆஞ்சியோஸ்போர்ம்ஸ் லைக் ஃபியூச்சர்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், லீஃப் ஆஃப் ஜெனிட்டம்ஸ் ஆர் மோஸ்ட்லி. ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து இது நீடில் ஷேப்பில் வந்து இருக்காது, ஸ்கேலி ஷேப்பில் வந்து இருக்காது, தென் ப்ராடாகவும் இந்த மாதிரி ஒரு ப்ராடாகவும் சிம்பிள் ஃபார்மில் தான் இருக்கும், தென் காம்பவுண்ட் லீவ்ஸாகவும் வந்து இருக்காது.
Okay, so next fifth question. So which statement is correct about a vascular system of genitum? Okay, இந்த vascular system genitumல ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இட் ஹேஸ் அ ஒன்லி ட்ரக்கிட்ஸ் மட்டும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ட்ரக்கில்ஸ் இருக்குது, வெசில்ஸ் இருக்குது, பேரன் கைமாட்டஸ் செல்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ சைலம் செல்ஸ் வந்து லேக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து கிடையாது. ஸோ ப்ளோயம் செல்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது. ஏன்னா ஜெனிட்டமோட வாஸ்குலர் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னது? சைலம் செல்ஸ் வந்து கண்டெய்னாக இருக்கும், ப்ளோயம் செல்ஸ் இருக்கும், தென் கேம்பியம்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இஸ் கண்டெய்னிங் ஆஃப் வெசில் எலமெண்ட்ஸ் ஆஃப் ட்ரக்கிட்ஸ். Okay, so genitum has a unique combination of xylem elements including both tracheids and vessel elements. So bridging of futures between a gymnosperm and angiosperms. Okay, thank you.